இன்றைக்கு பேச வந்திருப்பவங்க ஏற்கனவே பேசிருக்கலாம், அல்லது இதுதான் முதல் கூட்டமாக இருக்கலாம். அதனால பரவாயில்ல. முதல் கூட்டத்திலே வெற்றி அடைஞ்சாலும் சிறப்பு தான். ஒவ்வொரு பேச்சுமே சிறப்பாக இருக்கும். அந்த காலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை பள்ளி புத்தகத்தில் பாடமாக இருந்தது. நான் படிச்சிருக்கேன் பாராளுமன்றத்தில் பேசுகிற பேச்சு. இப்போ பாராளுமன்றத்துக்கே போகிறது இல்லைன்னா அப்புறம் எப்படி பேசுறது? அது வேற. இப்போ என்னமோ இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா அப்படின்னு கேட்டு போகணும். அதில் சில பேர் என்னையுமானே அப்படி பின்னாடியே போவாங்க. அப்படின்னு போகலாம். நீங்கள் அப்படி போயிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கேளுங்க. அதனால இப்போ பட்டிமன்றம் தொடங்கிருச்சு. பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றுவது சொந்த நாட்டில்தான் என்று பேசுவாரு இந்த அணியிலே வணக்கத்துக்குரிய மௌலீஸ்வரன் அவர்களை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தேர்ந்தெடுத்து அவரை பேச வருமாறு அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம தமிழ்நாடு மாதிரி எந்த நாடுமே வராது. அதுக்காக தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நடுவர் ஐயா சொன்ன மாதிரி இங்க கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே அழகா நம்ம வேட்டி சட்டை அப்புறம் சேலை இதெல்லாம் உடுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தலவாழை இலையில வந்துட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ இங்கே இது வருஷத்துல ஏதோ ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு தான் நடக்குது. இதே நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்குதுங்க. நடுவர் ஐயா சொல்லுங்க. அருமையான வார்த்தை. மைக் ஸ்டாண்ட் போட்டுருங்க. இது வேண்டியது இல்லை, கையில் கொடுத்துருங்க. இப்படி வச்சுக்க. இப்போ நல்லா பேசுங்க, ஃப்ரீயாக பேசலாம். நன்றிங்க ஐயா. அருமையாக பார்த்துங்க. இங்கே நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு போவீங்க, அங்கே நம்ம ஊரில் தினம் திருவிழாதான். அதனால நீங்க சொந்த நாடே அப்படின்னு தீர்ப்பு வழங்கணும் ஐயா. நான் வழங்கிட்டேன், அவ்வளோதான், வேலை பிடிச்சு. இவர் ஒரு வார்த்தை பேசுவாரா, நான் உடனே தீர்ப்பு வழங்கிட்டு போயிடுவேனா? ஏன்னா கேள்வி வச்சிருக்கீங்க பார்த்தா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஜல்லிக்கட்டு அதான் மெயின். ஸோ நம்ம இங்கே ஜல்லிக்கட்டு அதெல்லாம் பண்ண முடியுங்களா? நம்ம ஊரில் மட்டும்தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வைங்களேன், இப்போ கரகாட்டம், மயிலாட்டம், அந்த மாதிரி எல்லாமே நம்ம மரபு சார்ந்து இருக்கிற எல்லா கலைகளுமே நம்ம அங்கே தான் நல்லா பண்ணுறாங்க. அதான் நம்ம சந்தோஷமாக நம்ம பார்க்க முடியுதாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், ஏதோ அப்பப்போ வர்ற ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போகுது. ஆனால் மெயின் பிக்சர் அங்கே தான் போயிட்டு இருக்குது. தெரியுதா? கரகாட்டம் பார்க்கலன்னு வருத்தம் இருக்கு அவர் மனசுல. திண்டுக்கல் ரீட்டா அதான் யோசிச்சாரு. எல்லாத்துக்குமே குலதெய்வம் கோயில் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு மொட்டை அடித்து காது குத்தி எல்லா அங்காளி பங்காளியெல்லாம் அப்புறம் இதெல்லாம் பிரச்சனையாகி இதெல்லாம் நம்ம ஊரில் தாங்க நடக்கும். இங்கே நடக்குங்களா சொல்லுங்க? அந்த கோயிலில் தான் நம்மளுடைய பரம்பரையில் இருக்கிற எல்லாருமே போய் கும்பிட்டு ஒரு பாரம்பரியமாக இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஊரில் மட்டும்தான் வரும், இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நம்ம முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா நம்ம தமிழ் மொழிக்காக செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல சிறப்பா நடத்துனாங்க. ஸோ அதுல உலகத்திலிருந்து எல்லா இடத்துல இருந்து எல்லாரும் வந்தாங்க, செமையா செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த மாதிரி இது வரைக்கும் இங்கே தான் பண்ணியிருக்காங்களா, இல்லை இன்னுமே பண்றதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குதா சொல்லுங்க? இதெல்லாம் விடுங்க. இப்ப இங்க ஏதாவது காவடி எடுக்க முடியுங்களா சொல்லுங்க? அழகு குத்தி ஆட முடியுமா சொல்லுங்க?
நம்ம கபடி, கில்லி இதெல்லாம் நம்ம எவ்வளோ பார்க்குறோம் இங்கே வந்துட்டு. இது எல்லாமே நம்ம ஊரில் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதில் அப்படியே வந்துட்டு நம்ம மக்கள் வந்துட்டு எப்படி அழகாக ஒரு மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறதோ, இல்லை ஒரு தேர் திருவிழாவில் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த தேரை வடம் பிடிச்சி இழுக்கிறதோ வந்துட்டு அதில் ஒரு எவ்வளோ ஒரு ஒற்றுமை, அதில் ஒரு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஊரில் மட்டும்தாங்க கிடைக்கும். இங்கே கிடைக்குங்களா? இப்போ நம்ம பண்பாட்டுக்கே நம்ம நிறைய விஷயங்கள் வரும் வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோலத்தை பற்றி பேசுகிறோம் இல்லைங்க வந்துட்டு. கோலம் நம்ம போடுறதே வந்து எதுக்காக, அந்த எறும்பு அந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக, அதெல்லாம் வந்து சர்வைவ் ஆகிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுமைதாங்கிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. கிராமத்துக்குள்ளே என்ட்ராகிறப்பையும் அதை எக்ஸிட் ஆகிறப்பையும் வந்துட்டு ஸோ அதில் வந்து இலைப்பாரிட்டு போகிறதுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்துட்டு திண்ணைகள் இருக்கும் வந்துட்டு. அது எதற்காக வச்சிருக்கிறது அப்படின்னா வந்துட்டு நண்பர்களும் சரி வழிபோக்கர்களும் சரி அங்கே வந்து உட்காந்து இலைப்பாடுறதுக்கோ, இல்லை நம்ம எல்லாம் வந்துட்டு பேசி பழகி ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கோ இதற்காகத்தான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஊர்ல மட்டும்தான் நடக்குது, இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது வந்துட்டு. அப்புறம் கூட்டு குடும்பம் அப்படின்னு இருக்கிறதும் நம்ம ஊர்ல தான் வந்து. இங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு போறது ஏதாவது ஒன்று பண்றது அப்படின்னாலே வந்துட்டு நம்ம கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம போற வேண்டியதான் இருக்குதாங்க. இதே நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, ஒரு யதார்த்தமா போகலாம் வரலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னு வைங்களேன், இப்போ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன் வந்துட்டு நடுவில் வாரத்தை குறுக்க வரோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆறு அடிக்கிறதுக்கு கூட வந்துட்டு நம்ம ஊர்ல யோசிக்க தேவையில்லை. இங்க அதுக்கு கூட நம்ம யோசிக்கணுங்க ஐயா. நம்ம ஒரு ஆறு அடிக்க முடியுதா? நம்ம காரை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு ஏன்டா நடுவில் வந்து நம்ம கேட்க முடியுங்களா சொல்லுங்க. அதெல்லாம் வந்துட்டு ஸோ நம்ம ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு மகிழ்ச்சியா ஒரு குடும்பமா இருக்கிறது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் தாங்க ஐயா வந்துட்டு. இங்க அதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு ஒரு மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கு. அந்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம அப்பப்போ ஒரு நோட் புக் தூக்கிட்டு போயிடுறோம். அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு திருவிழாவை வச்சு நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக பாட்டை போட்டு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணி அப்புறம் கூழ் ஊற்றி அதை எவ்வளோ நம்ம சந்தோஷமா கொண்டாடுறோம். அதெல்லாம் இங்கே ஏதாவது பண்ணுறாங்களா சொல்லுங்க. நம்ம தமிழ் பண்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஃபுல்லா ஒரு கூடி வாழ்ந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் கூட கிடையாது, ஒரு நாள்ல ஒரு 3 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் ஏதோ ஒரு விழான்னு வச்சுட்டு அப்படியே எல்லாம் வந்தோமா மீட் பண்ணோமா அப்படின்னு போயிடுறோம். ஆனா அது வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனா அப்படின்னு நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான். தீபாவளி கூட எடுத்தீங்களா வந்துட்டு இங்க என்ன நம்ம ஏதாவது பட்டாசு வெடிக்க முடியுமா? நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப மாமை மக மேல மஞ்சள் தண்ணி ஊத்தலாம், இங்க ஊத்த முடியுமா? நம்ம கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ஏதாவது ஒரு பண்டிகை வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதுக்கு போனோம்னா ஒரு 4 பேர்த்த பார்ப்போம், ஒரு சந்தோஷமா இருப்போம். அது மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் மாசத்துல வந்துட்டு ஒரு 4 நாளாவது நம்மளுக்கு லீவ் விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு பண்டிகை லோக்கல், இந்த பண்டிகை அந்த பண்டிகை அதுன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு எதற்குமே வாய்ப்புகள் கிடையாது. ஸோ நீங்க எந்த விதத்துல யோசிச்சாலும் வந்துட்டு நம்ம கலாச்சாரமும் சரி, நம்ம கலாச்சாரத்தை நம்ம கொண்டாடுறதும் சரி வந்துட்டு அது நம்ம சொந்த நாட்டில் தான் வாய்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது என்று கூறி நம் சொல்லி கொடுத்துருக்கல. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த பாயிண்ட சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம உடை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட வந்துட்டு இப்ப நம்ம இன்னைக்கு உடுத்தி இருக்கிறத வந்து நம்ம அதை வந்து வருஷம் பூரா நம்ம நாட்டில் வந்து நம்ம உடுத்தலாம்.
ஆனால் இங்கே நம்ம என்ன இப்படியே வந்துட்டு ஆஃபீஸ் போக முடியுமா? ஆஃபீஸ்லாம் விட்டுருங்க, வந்துட்டு இந்த ஆள் விட்டு நம்ம வெளியில் போக முடியுமா சொல்லுங்க? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி. அந்த குடி எங்க தோன்றுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் தாங்க தோன்றுச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கிருந்தா வெளியே வந்திருக்கோம். இதன் காரணங்கள்னாக தமிழ்நாடு சொந்த நாடு அப்படி என்று தீர்ப்பு வழங்குமாறு நடுவர் ஐயா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா ஒரு 10-15 பாயிண்ட் வரைக்கும் அடுக்கிட்டார். அப்படியே முடியுமா அப்படின்னு கேள்வி பார்த்து கேட்டிருக்காரு. செய்வீர்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி கேட்டாரு. வரிசையா எப்ப வேணாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு போக முடியுமா? அட ஒரு ஹார்ன் அடிக்க முடியுமா? காரி துப்ப முடியுமா? ஏதாவது சொல்லலாம், எதுவும் செய்ய முடியாது. ஆனா இங்கதான் இருப்போம், அது வேற விஷயம். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதுவும் அவர் கேட்குற மாதிரி. இப்போ இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த காலண்டர் இது வந்து தினசரி இது வந்து நம்ம கேக் வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க. ஐயா டாக்டர் அண்ணாமலை வந்து நம்ம கொடுக்கறதுக்காக சும்மா கொடுத்துட முடியுமா? வாங்க ஒவ்வொருத்தர வந்து வரிசையாக வாங்கிட்டு போங்க, அது இல்லை. இருந்தாலும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தா நீங்களும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமா மௌலீஸ்வரன் பேசுறப்ப நம்ம ஊர்ல குலதெய்வம் இருக்கும் ஒண்ணு, சுமைதாங்கி கல்லுன்னு சொல்றாரு. இந்த சுமைதாங்கி கல்லு ஏன் வைக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. எதுங்க? ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை பேருக்கு முன்பாக அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த சுமையை அவங்க வச்சுக்கிட்டே போயிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக வர்றவங்க சுமையோடு வந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் காட்டு வழியாக போகிறப்போ ஒரு சுமையை தலையில் வச்சுருக்க ஒரு கீழே இறங்கிட்டான்னு வச்சுக்கலேன், திருப்பி தூக்கி வைக்க இன்னொரு ஆள் வரணும். ஆனால் இந்த சுமைதாங்கி கல்லாக இருந்துச்சுன்னா அது மேலே அப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இழப்பாரிட்டு திருப்பி அப்படி தலைக்கு மாற்றிட்டு கொண்டு போகலாம். சுமை மாற்றி கல் ஆதலால் அது சுமை தாங்கி கல்லாக மாறுது. அது அருமையாக சொன்னார். அவர் பேர் ரவியா. ரவி அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார். முதல் பரிசுனா முதல்ல பரிசு பெறுறாங்க. அவ்வளோதான். இன்னொருத்தர் யாரை கைது பண்ணாரு? யாருக்கு இன்னொருத்தர் கைது பண்ணாரு? அடுத்த கேள்வி போயிட்டோமா? பாசா லைட் நல்லா இருக்கு. அதெல்லாம் நஞ்சு தானே பார்க்குறோம். எங்களை பார்த்து உங்களுக்கு கண்ணு கூசுதா? இல்லைல்ல, எம்ஜிஆர் பாரு ஜிலிச்சிலும் ஜொலிக்கிறார் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க. பார்த்து போட்டாங்கிற மாதிரி எங்கேயா போயிடுவாரு. சும்மா எடுக்கிற மாதிரியே நடிக்க சொல்லுங்க. எங்க எடுக்கிறாரு? ஜூம் பண்ணிட்டீங்களா? லைட்டை மறைச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இப்பதான் உங்களுக்கு லைட்ல இப்ப லைட்டா இருக்கா? சரியா சரியா சரி. நன்றி. 6 தான் இருக்கு, பரவாயில்ல, ஆறுதலா இருக்கு. சரி, இப்ப மௌலீஸ்வரன் கேட்ட கேள்விக்கெல்லாம் இந்த பக்கம் உட்காந்து பதில் சொல்றதா இருந்தா நான் ஆட்டுக்கே வரல. நல்ல கேள்வி, இதுக்கு நான் என்னத்த பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் வருத்தப்பட்டு போயிருப்போம். ஆனால் இந்த பக்கம் டாக்டர் ஜெகன் கந்தசாமி அவர்கள் அப்படிலாம் போகிற மாதிரி தெரியல. அவர் பக்கம் கத்தையாக வச்சிருக்காரு. அப்படியே அதை பூரா இப்போ வந்து நமக்கு வந்து வாரி வழங்குவதற்காக வருகிறார்.
சொந்த நாட்டில் பண்றது என்னையா பெருசு, வந்த நாட்டில் பண்ணா தானே அதுக்கு ஒரு மரியாதை என்று பேச டாக்டர் ஜெகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. அவையோர் அனைவரும் வணக்கம். வீட்டில் பேசுற மாதிரி பேசாங்க, நல்லா பேசலாம். முனைவர் திரு ஞானசம்பந்தம் அவர்களுக்கும் எனது வணக்கம். எனக்கு முன்னாடி பேசினவர் வந்து ஒரு சினிமா படோட ஆரம்பிச்சாரு. ஆமா, நான் வந்து கணியன் பூங்குடுன்னு நான் சொன்ன ஒரே ஒரு வரியோட ஆரம்பிக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அப்படி சொல்லுங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அப்படின்னா யாதும் ஊரேனா என்ன, எல்லாம் நம்ம ஊர் தான், எல்லாம் நம்ம மக்கள் தான், புரியுதா? அதனால வந்து தமிழ் கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வளருது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து அதை பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அவர் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறாங்க, நிறைய கோயில்களுக்கு போறாங்க, நிறைய இதெல்லாம் அங்கதான் பராமரிக்கிறாங்கலாம் சொன்னாரு. நான் முதல்ல தைப்பூசத்தை கொண்டாடுறதை பார்த்தது வந்து பர்மிங்ஹாம்ல மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. தைப்பூசம்னா என்ன, கொஞ்சம் தைப்பூசம்னா என்ன அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மலேசிய தமிழர் சொல்லிதான் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். புரியுதா? அதாவது தமிழ்நாட்டிலே நீங்க உங்களுக்கு கேக்குதாங்கிற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அவர் சொல்ற விஷயம் நல்லா, மலேசியால தான் தைப்பூசம்னா என்னங்கிற விஷயத்த நான் அவர் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாருன்னா, உண்மையிலேயே அது அயல் நாட்டில் நானே போய் அந்த பத்துமலை முருகன் கோயிலில் ஆஸ்ட்ரோ வானவில் சேனலுக்காக ஒரு 10 ஆண்டு காலம் தொடர்ந்த மாதிரி நான் நேர்முகவர்களை பண்ணேன். அப்போ தான் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டேங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே அவர் சொல்றாரு. அடுத்து அதே மாதிரி நிழலோட அருமை வந்து வெயில தான் தெரியும். தமிழகத்துல தமிழ்ன்றது காற்று மாதிரி, எங்க இருந்தாலும் அதோட அருமை யாருக்கும் தெரியறது கிடையாது. ஆனா எங்களை மாதிரி புலம்பெயர்ந்து வந்தவங்களுக்கு தான் வந்து தமிழ் வந்து தங்கம் மாதிரி, அது வந்து கிடைக்கிறது அரிது. அதனால அதை வந்து உயிரா நாங்க வந்து போற்றி பாதுகாப்போம். சபாஸ். கலைஞர் கருணாநிதி பத்தி அவர் செய்த தமிழ் சங்கத்தை பத்தி சொன்னாரு. ஆனா அதே மாதிரி இன்னொரு முதலமைச்சரும் நமக்கு இருந்திருக்காரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பிறந்தது ஈழத்துல தான். ஆனா அவர் வந்து இங்க வந்து தமிழுக்காக ஆற்றின தொண்டும், தமிழ்நாட்டுக்காக அவர் செய்த பணிகளும் வந்து அந்த அளவுக்கு சிறப்பான விஷயம்தான். ஸோ அதனால வந்து எங்க பிறந்தாலும் சரி, தமிழ் உணர்வோட இருந்தா அவங்க தமிழ்நாட்டுக்கும் சரி தமிழுக்கும் சரி செய்ய வேண்டியதை செய்வாங்க. அவர் செம்மொழி தான் நடத்துறாரு. எம்ஜிஆர் உலகத்தமிழ் மாநாடு நடத்திட்டாரு. ஈழத்தமிழர்களை எடுத்துக்கோங்க. ஈழத்தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான். ஆனா அவங்க பேசுற தமிழ் தான் வந்து இன்னைக்கு சுத்தமான தமிழா வந்து நமக்கு தெரியுது. நம்ம பேசுற தமிழ்ல வந்து என்னென்னவோ கலந்து என்னென்னவோ இதாகி நம்ம தமிழே வந்து இப்போ வந்து தமிழிஷ்டாக வந்து தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல பேசுறாங்க எல்லாரும். ஆனா வந்து ஈழத்தமிழர்கள் இன்னும் அந்த அளவுக்கு போகல. ஈழத்தமிழர்கள் இன்னும் வந்து நிறைய மொழிகள், நிறைய வார்த்தைகள்ல வந்து அவங்களோட தமிழோட அருமையும் பெருமையும் வந்து நமக்கு இன்னும் தெரியுது. ஏன்னா அவங்க வந்து புலம்பெயர்ந்து போனதுக்கு அப்புறமும் நம்ம மொழியும் நம்ம கலாச்சாரமும் நமக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அதை வளர்த்தாங்க. எவ்வளவோ கஷ்டத்துக்கு நடுவுலயும் அதை வந்து வளர்த்து தான் இருக்கிறாங்க இன்னும். நிச்சயமா அவர் சொல்ற மாதிரி அந்த இன்னைக்கும் அவங்க வந்து மொழி கலப்பு இல்லாம பேசுறாங்க. வேற வார்த்தைகள் தமிழ்ல சொல்றாங்கன்னா வேற வேர்ட்ஸ் வராம பாத்துக்கிறாங்க. புரியல? புலம்பெயர்ந்தோட கலாச்சாரம் வந்து காலத்துல உறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அது உறைஞ்சு போனது வந்து ஒரு விதத்துல நல்லதுதானோ எனக்கு தோணுது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து தமிழ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப 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 ஒரு சந்தேகமான ஒரு கேள்வியா தான் இருக்குது. இன்னும் லண்டன்ல இருக்கிற பசங்க வந்து தமிழ் பள்ளியில வந்து குழந்தைகள் வந்து திருக்குறளை மனப்பாடம் பண்றாங்க. சென்னையில் இருக்கிற இளைஞர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து விஜயோட பாட்டியும் அஜித்தோட பாட்டியும் தான் வந்து திருக்குறள் மாதிரி போற்றி பாராட்டுறாங்க. தமிழ்நாட்டில் பரதநாட்டியத்தை பழைய காலம் நினைக்கிறாங்க. ஆனா கனடாவில் வந்து தமிழ் சிறுமிகள் வந்து அதை அரங்கேற்றம் பண்ணி அதை வந்து பெருமையா வந்து கருதுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், தமிழ் கலாச்சாரம்னா என்ன, தமிழ் பண்பாடுனா என்ன? இப்போ நான் வந்து இங்கே ஒரு நாடகம் நடத்துறதுக்காக நிறைய பேர் என்னை பாராட்டுறாங்க, ரொம்ப நன்றி. ஆனால் வந்து அதில் நான் முக்கியமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, தமிழ் கலாச்சாரம்னு ஒன்று வந்து அது ஒரே ஒரு விஷயமா அப்படின்றது தெரியல.
ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, சென்னையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்கன்னா ஒரு ஒரு விதத்துலையும் ஒரு ஊர்லேயும் ஒரு விதமாக தமிழ் கலாச்சாரத்தை வந்து கொண்டாடுறாங்க, பாராட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கலாம், அவருக்கு கோயம்புத்தூர் கலாச்சாரம் என்னன்னு தெரியுமே தவிர தமிழ் கலாச்சாரம் என்னன்னு தெரியுமான்றது தெரியாது. ஒருத்தர் திருநெல்வேலியில் இருக்கலாம், அவருக்கு திருநெல்வேலி கலாச்சாரம் தெரியலாம், ஆனால் தமிழ் கலாச்சாரம் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வந்து நம்ம எல்லாம் வந்து வேற வேற ஊர்ல இருந்து தமிழ்நாட்டில் இங்கே வந்திருக்கும் போது எல்லா ஊர்லயும் என்ன பண்றாங்க, எல்லா ஊர்லயும் என்ன விதமா தமிழை கொண்டாடுறாங்க, தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே நிறைய பேருக்கு தெரிய வருது. அது குறிப்பா என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் அது வந்து கண்டிப்பா வந்து அந்த மாதிரி தான். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா வந்து சில கொஞ்ச காலங்களா வந்து யார் தமிழர் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்குது. அதாவது யார் தமிழர்னு டிஎன்ஏ பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் போறாங்க. ஆனா நம்ம இன்னும் இங்க அப்படி இல்லை. தமிழை வந்து ஆர்வமா கொண்டாடி அதை வந்து யாரெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற நினைக்கிறாங்களோ எல்லாரும் தமிழர்கள் தான். எங்களுக்கு இங்க வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எதுவும் கிடையாது. தமிழ் அப்படின்ற ஒரு உணர்வோடு இருக்கிற எல்லாரும் தமிழ் சங்கத்துக்கு வரலாம், தமிழ் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கிற எல்லாரும் வந்து தமிழை வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து இங்கதான் இருக்குது. அங்க வந்து நீ தமிழனா, நீ இதுவா, நீ அதுவா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஏன் வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து வந்திருக்குது அப்படிங்கிறது என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. நாங்க வந்து மண் இல்லாம மலர்ந்த மலர்கள். அதாவது வந்து இங்க வந்து தமிழை வந்து வளர்க்கல அப்படின்னு சொல்றாங்க. சிட் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு தமிழர், ஒரு அமெரிக்க தமிழர், அவர் வந்து இப்போ வந்து போய் தமிழ்நாட்டில் போய் பாட்டு பாடுறாரு, சினிமா பாட்டு பாடுறாரு. அவர் வந்து தமிழ் இங்கதான் பிறந்தாரு, இங்கதான் வளர்ந்தாரு. ஆனா அவருக்கு தமிழ் உணர்வு இங்க வந்து இருந்துச்சு. அவரோட அந்த தமிழ் உணர்வால தான் தமிழ் படிச்சாரு, அங்க வந்து அது பாடுறாரு. என்ஜாய் பாடின தீ வந்து யாரு, ஆஸ்திரேலியால பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் பொண்ணு. அவ வந்து அங்க வந்து இங்க வந்து பாட்டு பாடி தமிழ் உணர்வை வந்து அவன் வந்து அந்த அளவுக்கு பரப்புன ஒரு விஷயமும் நடக்கதான் செய்யுது. அதனால வந்து நாங்கள் எல்லாருமே வந்து தமிழ் கலாச்சாரம் அங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பு. சென்னையில் தமிழை மறக்கிறாங்க, இங்கே நாங்கள் தமிழுக்காக தவம் இருக்கிறோம். கலாச்சாரம் மண்ணில் இல்லை, மனுஷனோட மனசுல தான் இருக்குது. தாகம் பூமியில் இல்லை, இதயத்தில் தான் இருக்குது. அந்த இதயம் வந்து எங்ககிட்ட இருக்குது அப்படின்றத சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பண்பாடு கலாச்சாரங்கிறது மண்ணில் இல்லை, மனசுல இருக்கு. அருமையான பஞ்சு டைலாக். இது அப்படியே அப்படி கையை நீட்டி சொல்லியிருந்தாருன்னா சினிமாவில் பஞ்சு மாதிரி பட்டிப்பட்டிலே பஞ்சு டைலாக் வந்துருச்சு. மனசுல இல்லை, மண்ணில் இல்லை, மனசுல தான் இருக்கான். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா பேசுறாரு. நீங்க சினிமா பாட்டாலும் பாடுவீங்க, நாங்க 2000 ஆண்டு பழைய சங்க இலக்கிய பாட்டு எடுத்து வரோம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி, கணியன் பூங்குன்றனுடைய அந்த வார்த்தை. எல்லா ஊரும் நம்ம ஊர் தானேங்க, எல்லா மனுஷனும் நம்ம சொந்தக்காரன் தானே. இப்படி சொல்ல யாருக்கு மனசு வந்து சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆளுகளுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது. அதனால்தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடிய ஒரு பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியம் தான். அது ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இன்னும் சொல்றதா இருந்தா, இங்கு மொழி இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, இனம் இல்லை. இங்கே தாய்மொழி, பல்வேறு தாய்மொழியை கொண்டவர்கள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்திக்காரங்கள்லாம் கூட வந்து கலந்துக்கிறாங்க. ஏன் மலேசியாவை பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தில் காவடி எடுத்து வரது மலைக்காரங்க வருவாங்க, சீனாக்காரங்க வருவாங்க. நான் போய் நேர்முகம் பார்த்துருக்கிறேன். அதுலேயே அந்த படி இருக்கு இல்லையா, 420 படி என்னமோ, அதில் அந்த படி ஏறி போகிறத இந்த ட்ரோன் சாட்டில் காட்டுவாங்க. நான் டிவியில் பார்த்து பேசிகிட்டு இருப்பேன். ஒருத்தர் ஏறுற வரைக்கும் நின்றுட்டு இருந்து அடுத்தவர் ஏறுவார். என்னதான் பக்தியாக இருந்தாலும் யாரையும் அவங்க வந்து முந்தி அடிச்சு போக மாட்டாங்க. நம்மதுல முருகனே தள்ளிவிட்டு ஓடிடுவாங்க. அப்படியே வேகமா போறோம்னு சொல்லி முருகன் கத்தி அப்புறம் அங்கிட்டு கூடி ஓடிக்கிட்டு பாருங்க, இங்கிட்டு கூடி ஓடிக்கிட்டு பாருங்க. ரொம்ப அழகா சொன்னாரு. எங்களுக்கு நான் அங்கெல்லாம் போன பிறகுதான் இது நம்ம ஊர் பண்டிகைன்னு எங்களுக்கு தெரிஞ்சது.
அதுக்கு ஈழத்தமிழர்கள் சொன்னாங்க. உண்மைதான். நான் பார்த்த வரைக்குமே எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் சங்கத்தில் அவங்களுடைய பங்கு ஒரு பங்கு இருக்கத்தான் செய்யும். அது அவர்களுடைய நல்ல ஒரு பண்பாடாக தெரியுது. ரொம்ப அருமையாக ஜெகன் அவர்கள் எளிமையாக அவர் அவருடைய கேள்விகளுக்கு விடை சொல்லி புதிய கருத்தையும் வச்சுட்டாரு. பண்டிகைகளை கொண்டாடுவது மண்ணில் இல்லை மனதில் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல டாக்டர் அண்ணாமலை நடராஜன் அவர்கள் இதோ வருகிறார். சொந்த நாட்டில் தானே தவிர வந்த நாட்டில் இல்லை என்று பேச வாங்கய்யா. முனிவர் ஐயா ஞானசம்பந்தம் அவர்களுக்கு மிக்க நன்றி. இது என்னுடைய கன்னி பேச்சு. நான் போன தடவை சொல்லியிருக்கேன், நான் ஸ்டேஜில் அவ்வளோவா பேசுறது இல்லைன்னு. ஸோ கன்னி பேச்சு எனக்கு ஒரு 10 பாயிண்ட் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கேன் ஐயா. நல்லா தாராளமா ஐயா. இந்த காலண்டர்லாம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு இல்லாமல் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு நான் அப்புறம் அவர் பேசுறதுக்கு போயிடுறேன். இந்த ஊரில் டாக்டர் அண்ணாமலை ஃபேமிலி, மை ஃபாதர், எங்கள் குடும்பம் மாதிரி இவ்வளோ பெரிய குடும்பம் டாக்டர் மணிவண்ணனுக்கு நல்லா தெரியும். எங்கள் குடும்பம் மாதிரி இவ்வளோ பெரிய குடும்பம், இவ்வளவு இந்தியாவில் உள்ள கலாச்சாரத்தை நாங்கள் ரொம்ப பின்பற்றோம். ஆனால் அதில் நிறைய சிரமங்கள் இருக்குங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். பட் அதுக்கப்புறம் டாக்டர் ஜெகன் சொன்னதுக்கு நம்பர் 1 மலேசியாவில் தைப்பூசம் சொன்னீங்க. அது ஒன்று இருக்கு. என்னன்னா, மலேசியாவில் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே தமிழ்காரங்க போய் நிறைய அங்கே மிக்ஸ் ஆகி நம்ம கலாச்சாரத்தை அவங்கள்ட்ட ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க தான் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது நல்லா சொன்னா, தமிழகத்தில் இருந்த நகரத்தார்கள் வணிகம் செய்வதற்காக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பர்மா போன்ற நாடுகளுக்கு போய் இங்கிருந்து கொண்டு போன விழாவை இன்னைக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டு பிள்ளையா அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் நகரத்தால் நிறைய பேர் போயிருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருவாங்க. அங்கே ஒரு குடும்பம் இருக்கும், இங்கே ஒரு குடும்பம் இருக்கும். இதெல்லாம் ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒன்று. இது அது ஐயாவுக்கு தெரியும்னா நீங்க பாட்டுங்க ஐயா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாரான்னு நினைச்சு விடாதீங்க. அவர் பொதுவாக சொல்றாரு. ஆமா, ஓகே. அது இது கலாச்சாரத்தை பின்பற்றுவோங்கிறதா இல்லை நம்ம கலாச்சாரத்தை ஸ்ப்ரெட் பண்றோம், அதாவது பரவ வைக்கிறோம். இன்னொன்று சொன்னாரு டாக்டர், அவர் சொன்னாரு கோலம் டெய்லி போடணும். இந்த ஊர்ல கோலம் டெய்லி போட்டால் கவர்மெண்ட் வில் டேக் யூ வித் சஸ்பெக்ஷன் இட் இஸ் அன் ஆந்த்ராக்ஸ் பவுடர்னு கொண்டு போயிடுவாங்க உங்களை. ஏன்னா ஒரு தடவை ஆந்த்ராக்ஸ் என்ன பவுடர்னாலும் எங்கேயுமே கொண்டு வர முடியாதபடி இருந்தது. அதனால என்ன பவுடர் கொண்டு வந்தாலும் கருவேப்பிலை பவுடர் மாதிரி மிளகாத்தூள் எதுவும் கொண்டு வர முடியாது. ஸோ கோலம் இங்கே டெய்லி வீட்டுக்கு வெளியில் போட முடியாது, ஆனால் நம்ம போட முடியும். ஓகே, போட முடியும். போடுறோமா அதுதான் கேள்வி. நான் இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன். நான் இங்கே கடந்து வந்த பாதை, எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம்னு சொன்னேன். நான் எங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனும் கொண்டாடுவோம். ஆனால் இந்த ஊரில் கல்ச்சரை நாங்கள் அப்சர்வ் திங்கக்கிழமை தான் அப்சர்வ் பண்ணுவோம். 5 லீவை தவிர மற்ற எல்லா நாளும் நாங்கள் திங்கக்கிழமை தான் அப்சர்வ் பண்ணுவோம். அதனால் சொன்ன மாதிரி ஒரு விழா 1 மாதத்துக்கு முன்னாடியே அதுவாக வந்துடும். இங்கே நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோனில் போட்டு வாட்ஸ்அப் போட்டு இது கொண்டா அது கொண்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மெசேஜ் போட்டு குறுஞ்செய்தி போட்டு அந்த சிரமங்களை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம பண்டிகைகள் கலாச்சாரம் நம்ம இன்னொரு தேர்ட் பார்ட்டி பிளேஸில் கொண்டாடுறோம். வி ஆர் தி ஸ்கூல். அங்கே நம்ம அப்படி இல்லை, வீடு. ஆனால் இங்கே நம்ம இன்னொரு இடத்துல கொண்டாடுறோம். இன்னொன்று என்ன முக்கியமானது, அங்கே கலாச்சாரத்தை நம்மளால் பின்பற்ற முடியுதுன்னா அங்கே நமக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கொட்டகம் போடுறதுல இருந்து தோரணம் கட்டுற வரைக்கும் எல்லாம் ரெடியாக இருக்கும். இங்கே நீங்களே நீங்கள் எல்லாரும் எவ்வளோ வேலை பார்த்து சேர்லாம் எடுத்து போட்டு இப்போ க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சு விழாவுக்கு வரமோல அவங்க ஏற்கனவே டயர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, திருப்பி எல்லாத்தையும் சரி பண்ணி ஹாலை கொடுத்துட்டு போகணும். இல்லாட்டி அடுத்த வட்டம் ஹால் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த அனுபவங்கள் இப்போ சொல்ல போறீங்க. இந்த ஊரில் கஷ்டப்பட்டு, அதாவது ஒன்று ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் வளர்த்தான்னு 16 வயதுலேயே கமலஹாசன் படம். இதில் 2 நான் வளர்த்துருக்கேன் அமெரிக்காவில், கோழியும் நாயும்.
கோழி வளர்த்து எனக்கு என்ன ஆச்சுன்னா 2 சர்ஜரி நடந்தது. L3லேருந்து S1 வரைக்கும். பர்மிங்ஹாம் கோயில் டெம்பிள் கேட்டார், என்னங்க அப்பார்ட்மெண்ட் நம்பர் மாதிரி சொல்கிறீங்க, L3 L4 L5 S1ன்னு. என்னுடைய சர்ஜன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் 2வது தடவை சர்ஜரி பண்ணிட்டு சொல்லிட்டாரு, இனிமேல் கார்டனை இழுத்து பூட்டணும், செடி புடலங்காய் பாவக்காய் எதுவும் போடுறது இல்லை, செடி இல்லை, கோழி இல்லை, எல்லாம் கம்ப்ளீட் க்ளோஸ்டு. அது 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 ஒன்று. இன்னொன்று என்னென்னா மோபில் டெம்பிள், ஹிந்து டெம்பிள் கட்டினாங்க, கும்பாபிஷேகம் நடந்தது. நான் ஒரு சின்ன ஊரில் வந்து நான் பல்டாக்டர் இருக்கிறனால அங்கே மாடுகள் நிறைய உண்டு, மாடு கண்ணுக்குட்டி எல்லாம். என்கிட்ட கேட்டாங்க, எப்பவும் வாழை மரம் கேட்பாங்க, இது கோமயம் இதெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் அப்போ மாடும் கண்ணுக்குட்டியும் வேணுனாங்க. சரின்னு சொல்லி என் பேஷண்ட்டு சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே நான் கண்ணுக்குட்டியும் கொண்டு வரேன்னு அவன் கொண்டு வந்தேன். கோயிலுக்கு முன்னாடி வச்சு அவங்க சூடம் காட்டினாங்க, பெல் அடித்தாங்க, மாடு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் 10 நிமிஷம் அதை விரட்டி பிடிக்க வேண்டியதாக போச்சு. அதே மாதிரி நான் ஒரு நாய் கொண்டுட்டு வந்தேன், குளிவிரையிலிருந்து நாய். அண்ணாமலை வீட்டில் இங்கே தான் இருக்குது, பர்மிங்ஹாமில் தான் இருக்குது. அந்த நாய் வந்து குளிவிரையில் ரோட்டில் இருந்தது. என் பக கல்யாண வீட்டில் அண்ணாமலை எடுத்துகிட்டு வந்தேன். அது கொச்சின் போய், மெட்ராஸ் போய், மதுரை போய், அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. அது வந்து திறந்துக்கிட்ட ஓடி போயிடும் ஐயா, இருக்காது. என்னோட மருமகளுடைய தாத்தா வந்திருந்தாங்க, டாக்டர் NN கண்ணப்பன். அவர் தெரியாமல் கதவை திறந்துட்டார், நாய் ஓடி போயிடுச்சு. 3 மணி நேரம் குளிப்பிரிக்க போச்சா. அது அது சொந்தக்காரங்க போனால் அது வேறு திசையில் ஓடும், வேற ஆள்கிட்ட வரும். சொந்தக்காரங்க நம்மளை வீட்டுக்கு கூட்டி போயிடுவாங்க, நம்ம இங்கிருந்து போகணும். இது அந்த மாதிரி இங்கே நிறைய கஷ்டங்கள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணல. இன்னொன்று சொல்கிறேன், ஏதாவது டாக்டர் மணிவண்ணன் வீட்டுக்கு ஒரு நேரம் நாங்கள் எல்லாரும் போயிருக்கோம். ஃபேமிலினா சண்டே இருக்க தான் செய்யும். அந்த சண்டையை பற்றிலாம் சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கோம். மணிவண்ணனுக்கு தெரியும் ராத்திரி 2 மணிக்கு என்ன நடந்துச்சுன்னு. போலீஸ் கேம். மணிவண்ணன் என்ன சத்தம் வருது, பக்கத்தில் இருக்கவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறைய தடவை இந்தியாவுக்கு போவேன். என் 2 பிள்ளைங்க இந்தியாவில் தான் படித்தது, திருச்சியில் அனுப்பிச்சால. நான் அமெரிக்காவை இந்தியாவுக்கு பார்த்தேன், இந்தியாவை அமெரிக்காவை பார்த்தேன், எதுவும் முடியல என்னால். பரவாயில்ல, மொத்தத்தில் எல்லா சாமானையும் கார்லேயே அள்ளிட்டு அடையாரு. அப்புறம் இன்னொன்று வந்து மதுரையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகர் ஆற்றுல இறங்குது, பானக்கம், நீர்மோர், அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு நான் போய். ஐயாவுடைய கமெண்ட்ரியும் அப்போ வருஷம் வரும், அதெல்லாம் இங்கே யாரும் பண்ண முடியாது. இன்னொன்று நான் இப்போ போனாலும் கல்ச்சரை ஏன், நம்மளுடைய பாரம்பரியத்தை ஏன் காப்பாற்ற முடியும்னா, எங்கள் அப்பா எப்போ அமெரிக்காவில், இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வந்தாலும் அமெரிக்காவிலேருந்து அங்கே போனோன்னா சிதம்பரம் போய் 108 தேங்காய் உடைப்பாங்க, சோழையாண்டர் கோயில் போவாங்க, திருப்பரங்குன்றம் போவாங்க. இது எல்லாம் நானும் ரொட்டீனாக இன்னமும் வாங்குவேன். 1 வாரம் போனாலும் 5 நாள் போனாலும் சிதம்பரம் போகாமல் நான் வந்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன், சம்திங் ஹேப்பன், பட் இட் வாஸ் டேக்கன். என்னுடைய நண்பன் அங்கே போய் அப்போ மறுபடியும் போய் பண்ணி சொன்னோம். இது அதனால நான் இது வரைக்கும் 1985 இது வரைக்கும் நான் ஒரு தடவை கூட இந்தியாவுக்கு போயிட்டு சிதம்பரம் போக வந்ததில்லை. அந்த கல்ச்சர் நான் அங்கே போய் தான் ஃபாலோ பண்ண முடியும். இங்கே நான் நடராஜர் சிலையை வச்சு நான் 108 தேங்காய் வைக்க முடியாது. அப்புறம் ஒப்பந்தம் இருக்கு. Give me 10 seconds. நான் பிடிக்க போறாரு அவ்வளோ. அது அங்கனுக்குள்ள லைட் இல்லாமல் இருக்கு, அதுக்குதான். ஓகே ஓகே. இப்போ மணி கேட்டுருச்சு எனக்கு, அப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே நம்ம பண்பாட்டை இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு, இங்கே நம்ம காப்பாற்றுறதுக்கு நமக்கு சுதந்திரம், இங்கே சுதந்திரம் இல்லை. நம்ம பயப்படணும். நம்ம என்ன மாதிரி பண்ணுறோம்னா we have to ask permission first. இது நம்ம தெரியாமல் கடி போட்டுட்டோம்னா போலீஸ் வந்துடும். ஆனால் அது எல்லாமே அதாவது ஒரு பண்டிகையை நம்மளுடைய சந்தோஷத்துக்கு முக்கியமாக அதுதான். பயந்து கொண்டாடப்படாது, பயந்து கொண்டாடுறோம். இன்னொன்று என்னன்னா, இது வந்து நம்ம வெளிநாட்டு, நம்ம இது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டதுனால அங்கே இருக்கிறவங்க நம்ம கொண்டாடலேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காண்டி நம்ம பண்ணுறாங்களான்னு எனக்கு அது ஒரு நல்ல கேள்வி. இருக்கக்கூடாது. பட் ஐ டூ பட் ஆனால் ஏதோ ஒன்று. இன்னொன்று வந்து நமக்கே ஒரு தாகம் இருக்கு. அந்த திருவிழாக்களெல்லாம் நான் இப்போ எத்தனையோ வருஷங்கள் நான் அழகர் ஆற்றுல இறங்குறது, தீபாவளி, பொங்கல் இதுக்கெல்லாம் இருந்தது இல்லை. அந்த தாகம் நமக்கு இருக்கிறதுனால அதை நம்ம ரீக்ரியேட் பண்ண பார்க்க, அதை மறுபடியும் கொண்டு வர பார்க்குறவங்களுடைய அது வந்து எப்போவுமே ட்ரூ ஆகாது.
அந்த மண், அந்த வேர், அந்த செடி அங்கே தான் நல்லாயிருக்கும். புடலங்காய், இந்தியா புடலங்காய் மாதிரி அங்கே தான் புடலங்காய் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மண்ணுக்கு அதே புடலங்காயை அதே ஹைட்டுக்கு என்னால் கொண்டாட முடியும், சுவையாக இருக்காது. அதனால நம்ம ஊரில் நம்ம புழக்கப்படி தான் பண்ணுவது. அதுதான் ஈஸியை தவிர, அதுதான் நமக்கு ஈஸியை தவிர, இங்கே வர்றது நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது. அந்த சிரமங்களை கோத்து நான் பயிற்சி அந்த சிரமங்களை நான் பார்த்துருக்கேங்கிறதுனால நான் என்னால் சொல்ல முடியும். நன்றி. நன்றி. அருமை. அடுத்த தடவை மணி அடிக்கிறதுக்குள்ள வந்துட்டார் பாருங்க, அதுதான் அவருடைய சிறப்பு. ரொம்ப அழகாக சொன்னார். அந்தந்த ஊரில் விளைஞ்சாட்டாங்க நல்லா இருக்கு. திருநெல்வேலி அல்வா ஏன் நல்லா இருக்கு, திருநெல்வேலியில் மட்டும் ஏன் நல்லா இருக்குமா? தாமிரபரணி தண்ணி அங்கே பயன்படுத்தப்படுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அதை சென்னையில் கொடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. பண்ணலாம், வாயில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்குவோம். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போனார், அந்த அம்மா சிலேபி கொண்டு வச்சாங்க. அவர் எடுத்து வாயில் வச்சார், அப்படியே வாயை பிடிச்சிக்கிச்சாரு. அப்படியே அவரால் வாயை திறக்கவும் முடியல, மூடவும் முடியல. அந்த அம்மா வந்து கேட்டுச்சு, ஜிலேபி நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் ஒரு வழியாக வாயெல்லாம் இழுத்து சரி பண்ணிட்டு, இல்லைம்மா ஜிலேபி நல்லா தான் இருக்கு, நான் தான் ஒரு 6 மாதம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ அது எப்போ செஞ்சாங்கன்னு தெரியுதா? ஆமாம், 6 மாதம் ஆச்சு. அவர் சொன்ன மாதிரி அந்தந்த பொருள் அங்கங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பெருமை. இன்னொன்று நல்ல பாயிண்ட் சொன்னாரு, பண்டிகை கொண்டாடுறது எதுக்காக? குதூகலத்துக்காக. சந்தோஷமா ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், மண்ணில் கூட உருளலாம். இங்கே அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. மூளையிட முடியுமா? நம்ம நடக்குமா? அவ்வளோதான். இப்போ சொன்ன மாதிரி சத்தம் போட்டு பேசினாலே போலீஸ் அங்கிருந்து வந்துருக்கு, எதுக்கு பேசுறீங்க சத்தம் போட்டு அப்படின்னு. இதெல்லாம் அது நம்முடைய ஊருக்கான அந்த பெரிய விஷயங்கள். அதனால தான் நீங்கள் 1001 படம் பார்த்தீங்கன்னா அதில் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம்னு சொன்னால் அதில் அந்த சுதந்திர உணர்வுங்கிறது எப்படி இருக்கு? காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே. இந்த வார்த்தையில கண்ணாசன் தவிர இவர் யாரும் எழுத முடியாதுங்க. அதாவது எஜமானுக்கு ஒரு மணி, வேலைக்காரனுக்கு ஒரு மணியா கேட்டு ஒரு கடியாரம். உங்க முதலாளி டைம் என்ன? அவர் டைம் நல்ல டைமுங்க, 9:45. நான் 7, 8:45 சொல்லுவோமா? இல்லை, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே. அதனால நமக்கான சுதந்திரம் அது அங்கிருந்தா தான் கிடைக்கும். அழகர் ஆறுதல் சொன்னாரு, நான் இன்னைக்கும் கூட அந்த நேர்முகம்னா அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 வருஷமா நான் பண்றேன். ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. ஒரு வளர்க்குற நாய் கூட என்ன செய்யுது, அது வாழ்கிற இடத்த நோக்கி தான் போடும்னு நினைக்கிறீங்கிற வாயில்லா ஜீவனுக்கான நிலைமையும் எடுத்து சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்முடைய பாராட்ட சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் அயல் நாட்டில் வந்து கொண்டாடுறதுங்கிறது சாதாரணம் இல்லை. அதுக்கு தனியான ஒரு திறமையும் ஒரு அன்பும் ஒரு ஆர்வமும் இருந்தால் தான் செய்ய முடியும் என்று பேசுவதற்காக நம்முடைய வெங்கடேச ஆதிகேசவன் அவர்கள் வருகிறார். வாங்க வாங்க. ஒன்றும் கேள்வியே கேட்காம விட்டேன் நான். இந்த ஒரு 5-6 இருக்கு. சரி, பரவாயில்ல. நடுவர்களுக்கு வணக்கம். இங்கே அலைவர்களுக்கு அலபாமா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பகைவனுக்கும் அதுதான் நன்மை என்று சொன்னபடி எங்கள் எதிரி அணியருக்கும் என் அன்பான வணக்கம். எனக்கு கேட்கவே இல்லை நீங்க பேசுறது. சத்தமா பேசுங்க. இல்ல நீங்க சவுண்ட கொடுங்கயா. வந்த நாட்டில் பயப்படுறாரோ சவுண்ட கொடுங்க.
ஏய் இங்க வரு, அப்படி அப்படி ஆரம்பிங்க. ஏய் இங்க பாரு. அப்படி ஆரம்பா, அதே மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நடுவர் அவர்களே, நீங்க ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு சொல்லிட்டீங்க. எப்படி? இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பண்றீங்களே, இங்க கோலம் போடுறீங்களே, அது பண்றீங்களே. ஸோ அப்பயே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது என்ன முடிவா இருக்க போகுது அப்படின்றது. ஆனா இந்த எதிரணிகள் பாருங்க, இவங்களுக்கு வந்த உடனே தலைவாழையில போட்டு உட்கார வச்சு பாயசமும் சக்கரை பொங்கலும் எல்லாமே கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்தா அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எங்களுக்கு தாய்நாட்டுல தான் எங்க பண்பாடெல்லாம் பின்பற்ற முடியும். எனக்கு பயமா இல்லையா இருக்கு, நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமங்கிறது. அதே மாதிரி நிறைய சொல்றாங்க இவங்க. நாங்க வந்தப்ப இந்த கோலம் போட்டோம், ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அரிசி மாவுல கோலம் போடுவோம், எறும்பு திங்கும் அப்படின்ட்டு. அதுங்க போட்டுட்டு அதே அடுப்புங்கரையில போயிட்டு பூச்சி மருந்தை போடுறாங்க. அது எதுக்கு போடுறீங்க? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்தது, நான் வந்தது பாத்தீங்கன்னா 97, 98. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மாணவர்கள் வந்து எங்க வீட்டிலேயே வச்சு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இங்க கஷ்டப்பட்டு நம்ம அலபாமா தமிழ் சங்கம், அந்த அலபாமா தமிழ் அகாடமி அப்படின்னு ஆரம்பிச்சு அதை முறையான ஒரு தமிழ் கல்வி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 25 வருஷத்துல எந்த அளவுக்கு நாங்க வளர்த்திருக்கோம் எல்லாத்தையும். ஆனா ஊர்ல என்ன ஆகுது, நம்ம நடுவர்கள் கேட்டாவே சொல்லுவாங்க, அவர் தமிழ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கா இல்ல குறைஞ்சு போயிட்டு இருக்கா? உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் மைக்கில் சொல்ல முடியாது. அப்புறம் வாங்க தனியா சொல்றேன். அதனால தான் சொல்றேன் நானு, இங்க நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் வளர்ப்போம். ஆனா தமிழ்நாட்டுல நீங்க இழந்துகிட்டு இருக்கீங்க, அங்க தேஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அவர் வந்து இந்த பொங்கல்னா எங்களுக்கு மாடுபிடி இருக்கு, 4 நாள் திருவிழா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் எந்த உலகத்தில் இருக்காருன்னு தெரியல. அங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஜனநாயகன் வர நாள் பொங்கல் நாளே அப்படிங்கிறான். இவர் என்ன ஒரு கதை விட்டு இருக்காரு இங்க உட்காந்து, நாங்க வந்து அப்படி கொண்டாடுவோம் இப்படி கொண்டாடுவோம் அப்படின்னு. அதுல ஒரு ஜனநாயகம் இல்லையே, அதான் சொல்ல வரீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சும்மாவே இப்ப எல்லாத்தையும் தமிழ்நாடுல தான் இருக்கு, எல்லாம் அங்கதான் வளர்த்திட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா 6 வெளிநாடுகள்ல நம்ம தமிழ் மொழி ஆட்சி மொழியா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலும் சரி, இங்கேயும் சரி, யூகேலையும் சரி, கனடாலையும் சரி, எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ்ல வந்து தமிழ் நாற்காலி, அதாவது அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிரமத்துக்கிடையே தான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா வசதியும் இருக்கு, நீங்க எது வேணாலும் பண்ணலாம். ஆனா வெளிநாட்டில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வளர்க்கறதுக்கு நாங்கள் பாடுபட்டு இருக்கோம். நம்ம ஜெகன் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட ஒரு விஷயம் இல்லாம போனாதான் அதோட அருமை தெரியும். அதனால தான் நம்ம இங்க வந்த பிறகு தமிழ் 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 இருக்கோம். அங்க இருக்கவங்க அப்படி கிடையாது, அவங்க வளர்க்கறதுக்கு பெருசா ஒன்றும் பண்றது கிடையாது, வெறும் விளம்பரத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர் சொல்றாரு, கல் தோன்றி மண் தோன்றி மூத்த குடி அப்படின்ட்டு. அதெல்லாம் இங்கே போயாச்சுங்க, எங்க கிட்ட தான் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா வெறும் டாஸ்மாக் தான் இருக்கு, வேற எந்த குடியும் அங்க இல்லை. சரிங்களா? அதனால சும்மா சும்மா
இவர் சொல்ற குடி இந்த வட்டம் எவ்வளவு 718 கோடியா 3 நாள்ல வந்து நம்ம வந்து சாதனை பண்ணிட்டோம். 718 கோடி வந்து நம்ம குடிச்சிருக்கோம். 3000 ரூபா. அங்க போயிருச்சு. சரி, குடியை கொடுக்கும். ஆமா, அதான் சொல்றேன். அதாவது நியாயம் என்னன்னா, எந்த திருவிழானாலும் குடிக்கிறதுக்கு திருவிழாவா? அதான் ஒரு கேள்வி. அதுதான் அடுத்தது சொல்ல வந்தோம். இந்த மாரியம்மன் திருவிழா, இந்த கூழ் ஊத்துற திருவிழா எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கடைசியில நடுவர் சொன்ன மாதிரி அது கூழ் குடிக்கிற திருவிழா கிடையாது, வெறும் குடிக்கிற திருவிழா தான் போயிட்டு இருக்கு இப்ப இந்த காலத்துல. அதே மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு, இங்க வந்து ஹார்ன் அடிக்க முடியுமா, அது பண்ண முடியுமா, இது பண்ண முடியுமா. நான் கேட்கிறேன், அதுவான உங்க தமிழ் கல்ச்சரு, அதுவா உங்களோட கலாச்சாரம்? ஹார்ன் அடிக்கிறது, அது பண்றதோ இது பண்றதோ தமிழ் கலாச்சாரம்? நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அதை விட ரொம்ப உயர்ந்தது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்க நம்ம தமிழ் சங்க விழாக்கள்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அதை இன்னும் கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த பார் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருப்பாங்க, லைக் ரேசிங் தட் பார். நம்ம சார்ல்ஸ் இருந்தார், அதுக்கு முன்னாடி ஆண்டனி இருந்தார், அதுக்கு முன்னாடி சுதர்ஷன் இருந்தார். ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா போட்டி மேலே போட்டி, அந்த வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் முதல்ல இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 4 ப்ரோக்ராம் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம தமிழ் மாணவர்கள் ஒரு ஸ்கிரிப்ட் போடுறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததா? அப்போ நம்ம வளர்த்துட்டு தானே இருக்கோம், நம்ம பின்பற்றிட்டு தானே இருக்கோம். அதே மாதிரி பறை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேட்டிருப்போமா நம்ம? ஊரில் கேட்டிருக்கீங்க, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ஸோ அதுவும் வளர்ச்சி தானே. அதே மாதிரி தான் இப்போ மற்ற விழாக்களுக்கும் இவர் வந்து எனக்கு காவடி எடுக்க முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியலன்ட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளாரே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ இந்த மாத கடைசியில் பாருங்க, தைப்பூச திருவிழா வருது. இதுக்கு முன்னாடியும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் காவடி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், பால்குடம் தூக்கிட்டு தான் இருக்கோம், எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பட்டாசு வெடிக்க முடியுமா அப்படின்னாரு. மறுபடியும் வந்து இவ்வளோ இந்தியாவுக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல. நம்ம ஊரில் தான் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் பட்டாசு வெடிக்கிறது இல்லையா? இங்கேயும் அதே தான். இப்போ தீபாவளி வந்ததுன்னா நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், பட்டாசு வெடிக்கிறோம், பர்மிஷன் வாங்கணும், அது வாங்கணும் அப்படிங்கிறார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதான் சொல்கிறேன், நீங்கள் குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளாரே இருந்துக்கிட்டு உங்களுக்கு தமிழ்நாடை பற்றி தெரியும், இந்தியாவை பற்றி தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறது தப்பு. அதாவது இப்போ இந்த திருவிழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்பணும், அது பண்ணணும், இது பண்ணணும். நம்ம ஊரில் மட்டும் அப்படியே வந்து குவிஞ்சிடுறாங்களா இல்லை? ஸோ அங்கேயும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லாம் பண்ணி தான் ஆகும். ஆனால் அவருக்கு எங்களுக்கே அவர் பாயிண்ட் எடுத்து கொடுக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு இருப்பாங்க, இந்த வேலைக்கு ஆள் இருப்பாங்க. ஆமாம், அங்கே காசு கொடுத்து போயின்னா இப்போ உங்களுக்கு தேவையான ஆட்கள் வந்துடுவாங்க. ஆனால் இங்கே பாருங்க, எல்லாமே வாலண்டியர்ஸ் தான் இல்லையா? அப்போ யார் கஷ்டப்பட்டு இந்த தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அயல் நாடுகளில் வளர்க்கிறது? அதெல்லாமே நம்ம அங்கே வெறும் காசு கொடுத்தா மட்டும் எல்லாம் வந்துடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. சரிங்களா? நான் கடைசியாக நான் சொன்ன மாதிரி இங்கே தான் நாங்கள் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம், பின்பற்றுகிறோம். தமிழ்நாட்டில் நீங்கள் இழந்து கொண்டு வருகிறீர்கள். நன்றி, வணக்கம்.
ரொம்ப அருமையா பேசியிருக்காரு. இங்கதான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்க இழக்கிறாங்க, நாம வளர்க்குறோம். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் இழக்கிறாங்க, இங்கே வளர்க்குறோம். அதே மாதிரி அங்கே அவங்க கூப்பிடல, இப்போ கூப்பிடாமலே வர்றாங்க அப்படின்னா, அங்கே இப்போ பிரச்சனை இருந்தான்னு கேட்டிங்கன்னா, ஒரே தெருவில் இருப்பாங்க. எங்களை ஏவன் கூப்பிட்டாங்க, ஒரு பேர் வந்து கூப்பிடல, சரிக்கு நான் தான் பெரிய தொகை கொடுத்துருக்கேன், என் பேரை கடன் சின்னதாக போட்டிருக்காங்க, அன்றைக்கி நான் கோயிலுக்கு வர மாட்டேன் சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு குறுஞ்செய்தி பொதுவாக போட்டால் கூட போதும். இன்னாருக்கு இல்லைங்க, ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறோம், அந்த குரூப்பில் அந்த குழுவில் போடுறோம், எல்லோரும் வந்துடுறாங்க, அவ்வளோதான். அதை அழகாக சொன்னார். ஒரு நல்ல நாடகம் சொன்னார், இங்கே போடப்பட்ட நாடகத்தை சொன்னார். இதை நம்ம ஊரில் போட்டால் எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க? இங்கே போடுறப்ப தான் இதனுடைய அருமை தெரியுதுங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். அதே போல் வரிசையாக தமிழ் படிக்க வைக்கிறதுக்கான முறை ஏன்ட்டையும் கேட்டார், மற்றவர்களுக்கு சொன்னாங்க. தமிழ் படிக்க வைக்கிறதுக்கோ பள்ளிக்கூடங்களை உருவாக்குறதும், அதே போல் ஆட்சி மொழியாக இருத்தல் அப்படிங்கிறது எவ்வளோ இடங்கள்ல இருக்கு அப்படின்னு அதுக்கும் கேள்வி கேட்டிருக்காரு. நல்ல அருமையான செய்திகள் சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக இதோ இந்த அணியினுடைய தலைவர் வணக்கத்திற்குரிய நாமக்கல் ராஜசேகரன் அவர்கள் வருகிறார். வாங்க ஐயா. நான் நடுவில் கேட்டுறேன், ஏதாவது கேள்வி இன்னும் 4 இதுக்கு நான் பேசிட்டு வரேன்னு கேட்டுக்கிறேன். பாருங்க, முதல்ல சும்மா கொடுத்து அப்படி இழுத்தோம், அவ்வளவுதான். கொடுப்பாய் இவ்வளோ உட்கார வச்சிருக்கோம். இந்தாங்க மைக் வச்சுக்கோங்க. நல்லா இனிய மாலை பொழுதிலே இங்கே வெளிச்சமாக வீற்றிருக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா இதுக்கு முன்னாடி பேசின என்னுடைய அணியை சார்ந்த நண்பர்கள் ரொம்ப குறைவான நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதனால் அதையும் நான் சரி செய்ய விரும்புகிறேன். எதிர் அணியினர் ரொம்ப பாவமா இருக்கீங்க. பிறந்த நாட்டையே மறந்து வந்த நாட்டை பற்றி என்னென்னமோ வளரிட்டு இருக்காங்களே, இது நியாயமா? இது தகுமா? ஐயா, இந்த உலகத்தில் இன்னும் சொல்ல போனா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி 700 கோடி வரையான உயிரினங்கள், குறிப்பாக மனிதர்களுக்கான இருக்கக்கூடிய பெயர்கள் இருக்கல்லவா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குங்க ஐயா. ஆனா நம்ம நடுவர் ஐயா இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய பேரை மட்டும் நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஐயா. ஞானத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் உள்ள ஒரு பெயரை கொண்டவர் நீங்க. ஞான சம்பந்தம் ஐயா. நிறைய பேர் என் பேர் எடுத்துக்கோங்களேன், ராஜசேகர். நான் ராஜாவே இல்லை, ஏதோ பெற்றோர்கள் வச்சாரு. ஆனா உங்களுடைய பெற்றோர்கள் ஞான சம்பந்தம்னு நீங்க பிறந்தப்பயே ஒரு பேரை வச்சு அந்த செயலுக்கு ஏற்றவாறு உங்களை படைத்திருக்கிறார்களே ஐயா. இதுக்கு மேல நீங்க தீர்ப்பை மாற்றி சொல்லுவீங்களா? நீ எல்லாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேல என்ன சொல்றது ஐயா? முதல்ல சொல்லிட்டேன், சொந்த நாட்டில் பிறந்ததை மறந்துட்டு வந்து எதிரணிகள் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப முன்னாடி பேசி உட்கார்ந்துருக்கிற நண்பர் ஜெகன், முனைவர் ஜெகன் அவர்களுடைய அர்ப்பணிப்பும், அதுக்கு அடுத்ததாக பேசின நம்ம பர்மிங்ஹாம் மாநகரத்தில் தமிழை கற்பிக்க வேண்டும் என்று மனதில் உதித்து உரையாற்றி இருக்கிற நம்முடைய வெங்கட் அவர்களையும் நன்றியுள்ள நண்பனாக நினைத்தாலும் எதிரி தானே. அது கட்டாயம். தேர்தல் வந்தாச்சுன்னா அதெல்லாம் கூட்டணி தான். உங்க கூட்டணி தான் நல்ல கூட்டணி. நீங்க பேசுங்க. அப்படி இருந்தாலும் இப்ப பெரிய
பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, அடுத்து வரக்கூடிய பாலாஜியை நம்பவே முடியாதுங்க. எப்படி வேணாலும் பேசுவார். சுபா பக்கத்துல இல்ல, 10,000 மைலுக்கு அப்பால் இருக்கிறாங்க. ஆனா அவரை நம்பி எதையுமே ஏற்றுக்க முடியாதுங்க. அதனால நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான். ஐயா, என்னுடைய தலைப்பு, இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னன்னா, தமிழர் பண்பாட்டை, கலாச்சாரத்தை அதிகம் பின்பற்றுவது சொந்த நாட்டிலா வந்த நாட்டிலா? ஐயா, இப்ப இந்த எந்த நாட்டிலன்னு கேட்கல, சொந்த நாட்டிலா இல்ல வந்த நாட்டிலா, அதுதான் தலைப்பு. அதுவும் குறிப்பா சொல்லப்போனா அதிகம் பின்பற்றுவது எது, அதான் தலைப்பு. அது புரியாமையே 3 பேரும் பேசியிருக்காங்க. ஐயா, நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டு ஒரு ஆள் இருக்கார், நீங்க 3 பேரும் சேர்த்து விட்டு அவருக்கு கிளப்பிட போறாரு. நான் என்னுடைய முதல் வாதத்தை தொடங்குகிறேன். தமிழர் பண்பாடு பத்தி நிலைக்கு வருவது. தமிழர் பண்பாடு அப்படிங்கிறத உணவியல், அதாவது நம்மளுடைய உணவு சம்பந்தப்பட்டதுக்கு நான் சொல்றேன். உணவு, ஆமா ஆமாங்க. அது இல்லாம நாங்க புதுசா முதல் நன்றி எங்களுடைய குழு தலைவர், அலபாமா தலைவர் பாஸ்கர் சாவரிமுத்து அவர்களுக்கு. நாங்க பாருங்க, இப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, வந்த உடனே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு, மன நிறைவா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, அறுசுவை உணவு. அப்போ ஹங்கரி எல்லாம் போய் நாங்க ஸ்டேஜ்ல என்ன குழப்பினாலும் there is no angry, இல்லைங்களா? ஒத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் அந்த உணவு சம்பந்தப்பட்டதிலிருந்து நம்மளுடைய பண்பாட்டை தொடங்குறேன். நித்த நித்த நெல்லச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நித்த நித்த நெல்லச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா. அப்படியே ஞாபகம் வருது, படாப்படி ஜெயலட்சுமி ஞாபகம் வருது. இதுதானே நம்ம தமிழ் பண்பாடு, தமிழ் பண்பாடு. படாப்படி ஜெயலட்சுமி ஐயா, எனக்கு அவ்வளவு வயசாகலைங்க, இருந்தாலும் நான் அதை உணர்ந்து பேசுறேன். நீங்க தானே பாட்டீங்க, நானா பாட்டேன்? நீங்க ஏதாவது நயன்தாரா பாட்டு பாட்டினீங்கன்னா நான் ஒன்னும் சரின்னு இருப்பேன். ஐயா, நயன்தாரா கூடயும் நடிச்சிருக்கிறாரு போல இருக்கு. அப்பாவா அப்பாவா? நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஐயா. கை கொடுத்துட்டு விடவே இல்லைங்க எனக்கு. நான் ரொம்ப தமிழ் ஆர்வத்துல கையை குலுக்கிட்டு இருக்காரான்னு பார்த்தா இந்த கையில்தான் நயன்தாரா கை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, வரலாற்று சிறப்பு மிக்க கையோட அலைகிறேன். இதுதான் நம்ம தமிழர் பண்பாடு. அது அது சொந்த நாட்டில் இருக்குதா வந்த நாட்டில் இருக்குதா, அதான் கேள்வி, இல்லைங்களா? இதுக்கு நான் சொன்னது வந்து சொந்த நாட்டில் கொஞ்சமாவது மிச்சம் எஞ்சி இருக்கிறது இந்த பண்பாடு. ஆனா இங்க வந்த நாட்டில் என்ன நடக்குது பாருங்க. அதுக்கு ஒரு கதையை சொல்லிருக்கேங்க. இல்ல இல்ல, என்னுடைய நண்பர்கள் 5 நிமிஷம் தான் எடுத்துட்டாங்க. போன வாரம் வாங்கி தின்ன பீஸா துண்டு 1, போன வாரம் வாங்கி தின்ன பீஸா துண்டு 1 பிரிட்ஜுக்குள்ள செத்து கிடக்கு மச்சானே. அத்தாடி, நானும் பின்பாட்டு பாடம் போட்டிருக்கேன், ஒரு பாடம் பாட. பிரிட்ஜுக்குள்ள செத்து கிடக்கு ஏன் மச்சானே, அத கொஞ்சம் நீ எடுத்து அவனுல சூடாக்கி தின்னு புட்டு உறங்க போயேண்டா. ஐயா, ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு? காதல் பாட்ட ஒப்பந்த பாட்ட கரெக்டா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க.
ஐயா பீஸாவை தின்னுட்டு ஒப்பாரி பணமே வேற என்னையா பண்ண முடியும்? ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளனா என்னுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய ஜெகன் அவர்கள் இதை ஒத்துக்கொள்வார். ஐயா நம்ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இதயம் இருக்கு இல்லைங்களா, பிரெயின் டெட்னு சொல்லுவாங்க, கிட்னி டெட்னு சொல்லுவாங்க, இதயம் டெட்னு சொல்ல மாட்டாங்க ஐயா. இதயம் டெட் அப்படின்னா ஹார்ட் டெட் அப்படின்னா அவன் செத்துறாங்க ஐயா. ஒருவனுடைய வாழ்நாளில் ஒருவனுடைய இதயம் 300 கோடி முறை மட்டுமே துடிக்கும். 300 கோடி முறை. இது சற்று குறையலாம், சற்று கூடலாம். ஆனால் ஒரு அறிவியல் ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் என்ன சொல்ல தெரியுமா? வாரத்திற்கு 2 முறை பீஸா தின்பவனுடைய இதயம் 60 முறை துடிக்கும். ஒரு வினாடிக்கு 60 முறை துடிக்கும் ஒரு இதயம் 75-80 முறை துடிக்கிறதாம். யோசித்து பாருங்க. ஆமாங்க ஐயா, பேய் பிடிச்சிருக்கு, ஆனா எங்களுக்கு எல்லாம் பிசாசு பிடிச்சிருக்கு ஐயா. ஏன்னா நாங்க பிசாவே சாப்பிட்டு. இது ஒன்று போதாதா ஐயா? சொந்த நாட்டில் என்னுடைய கிராமத்தில் நான் பீஸா தின்றால் தினமும் வாழ்கிறேன். இங்க பீஸா திங்காம இருக்க முடியாதுங்க ஐயா. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு தான் கொண்டு வந்திருக்கீங்களா? அதான். ஆக வந்த நாடுன்னு பேசிட்டு இருக்கிற இந்த நண்பர்களை பற்றி நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். என்னுடைய 2வது வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா விருந்தோம்பல். ஐயா நம்ம வள்ளுவர் பெருமகனார் தெளிவா சொல்லி இருக்கிறார். 10 ஒரு அதிகாரத்தில் விருந்தோம்பல் அதிகாரத்தில் 10 குறள் எழுதியிருக்கார். மொத்த குறள்களையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். விருந்தோம்பல் என்பது தமிழர் பண்பாட்டுடைய தலையாய கடமை. ஐயா இன்னைக்கும் என்னுடைய நாமக்கல் மாவட்டத்திலோ அல்லது என்னுடைய நான் சேர்ந்த கிராமத்திலோ எனக்கு தெரிந்த நண்பர்களை எதிரணிகளை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னா எல்லாரும் நான் சொல்ல வந்த கொஞ்சமாவது மிஞ்சி இருக்கிற பண்பாடு இன்றும் இருக்கிறது. எந்த வீட்டையும் கதவை தட்டி நண்பா எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்று சொன்னால் கதவை திறந்து உதவி உடனே கிடைக்கும். அது சொந்த நாட்டில் மட்டுமே, நான் வந்த நாட்டில் அல்ல. மணி அடிச்சிட்டீங்க ஐயா, அதுதான் உட்கார்ந்துருக்கேன். ஆனா ஒரு கணம் யோசியுங்கள். இந்த நாட்டில் நண்பர் பாலாஜி வீட்டிற்கு போகணும் என்று நான் நினைத்தால் அவருக்கு போன் பண்ண எடுக்கவே மாட்டேன் இல்லைங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும்? சொல்லாம பாலாஜி வீட்டுக்கு போகணும். சொல்லாம பாலாஜி வீட்டுக்கு போகணும்னா ஐயா பிரச்சனை என்ன தெரியுங்களா? அவரு லாக்டு கம்யூனிட்டி, அந்த ஏரியாவுக்கு நீங்க உள்ள போக முடியாதுங்க. இவர் போன் எடுக்க மாட்டாரு, அந்த ஏரியாவுக்கு போக முடியாது. சரி, மீனா ராமநாதனை கூப்பிட்டாங்க, கோட் நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டா எப்படியோ கொடுத்துருப்பாங்க. அந்த கார்ல போய் வாகனத்துல மகிழுந்தில போய் அங்க நின்று அந்த கோடை அமுக்கணுங்கய்யா. அந்த நம்பரை கண்டுபிடிச்சு பின்னாடி வந்து ஒருத்தவங்க கார்டு ஆர்டர் அடிப்பினாங்க. பின்னாடி வந்து ஆர்டர் அடிக்கும் போது சரின்ட்டு அவன் ஒதுங்கி நம்ம இருக்கும்போது அவன் உள்ள போனா அந்த சந்தடி சாப்பிட்டு உள்ள போய் பாலாஜி விட்ட கதவத்தின ஒரு பொண்ணு, கல்லூரி படிக்கிற ஒரு பொண்ணு, அவரோட பொண்ணுங்க வந்து அந்த அந்த அலாரத்தை மணி அடிச்ச உடனே திறந்து விட்டுட்டு அதுவாக பொண்ணு, அழகான பொண்ணுங்க வந்துச்சு, அதுவாக போகுது. ஒரு வார்த்தை அப்பா எங்கம்மான்னு கேட்டேன். ஐ டோன்ட் நோ. ஐயா இதுவாயா நம்ம கலாச்சாரம்? ஒரு பெண், அழகிய பெண் கதவை திறந்து விட்டு ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயா இதுக்காக நம்ம அமெரிக்காவுக்கு வந்து இந்த பண்பாடு தான் சிறந்ததுன்னு பேசிக்கிட்டோமே, உண்மையாக அங்க போறீங்க? ஐயா இது தனியா ஒரு பட்டிமன்றமே நடத்தணுங்கய்யா. தனியா? ஆமா, மதியாதவர் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் சொல்லிட்டாரு. சரியா சொன்னீங்கய்யா. அதுக்கப்புறம் நான் பாலாஜி வீட்டு பக்கமே போனது இல்லைங்க. 3ஆவதாக சொல்லி முடிச்சிருக்கேன். நானும் அந்த ஏழை விடுற மாதிரி 3 தடவை மணி அடிச்சுட்டேன். 1 2 3 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு நிமிஷம் முடிச்சு. ஐயா அடுத்ததாக விளையாட்டு. ஐயா தமிழ்நாட்டில்
ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்றும் எப்படி ஜல்லிக்கட்டு கொண்டாடப்படுகிறது பொங்கலுக்கு, இன்றும் கபடி என்கிற ஒரு விளையாட்டு தெல்ல தெளிவாக ஆண்களாலும் பெண்களாலும் பெரிதும் கொண்டாடப்படுகிற விளையாடப்படுகிற ஒரு விளையாட்டாக இருக்கிறது. ஐயா, எனக்கு என்ன ஒரு வருத்தம், கடந்த 4 ஆண்டுகளா அலபாமா எபிலிட்டிஸ் ப்ரூவ் பண்றதுக்கு கபடியை விட ஒரு சிறந்த விளையாட்டு கிடையாதுங்க. ஆனா நம்ம 11 பேர் விளையாடுற விளையாட்டு, அந்த கிரிக்கெட்டை 11,000 பேர் சேர்ந்து பார்த்துருக்கிற விளையாட்டை தான் முன்னெடுத்துருக்குமே தவிர நம்முடைய உண்மையான கலாச்சார விளையாட்டான கபடியை முன்னெடுக்க முயற்சிக்கவில்லை என்பதை சொல்லி, இதற்கு முன் பேசிய நண்பர்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசினார்கள். இருந்தாலும் நாம் சொந்த நாட்டு பண்பாட்டை நாம் மறந்து இங்கு பிழைப்பிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர நம் மொத்த விளையாட்டுகளுக்கும் மொத்த பண்பாடும் சொந்த நாட்டில் தான் பயன்படுத்த முடியும், பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது, பின்பற்றப்படுகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல பாட்டெல்லாம் பாடி 8 கேள்வி நறுக்குன்னு கேட்டார். அதாவது விருந்தோம்பல்ங்கிறது நமக்கே உரிய பண்பு. அந்த திருக்குறள் 10 அதிகாரம் சொன்னார். அந்த விருந்தோம்பல்ங்கிற வீட்டில் எப்படின்னா, அவன் போய் நிலத்துல நெல்லை போட்டு விவசாயம் பண்ண வேண்டாமா, மிச்சில் மிசைவான் புலம் அப்படிம்பார். தானா விளையுமா அந்த வீட்டில், எடுக்க வந்துட்டு இருக்கோம். விருந்தாள் இல்லாத நாள் இருக்காது. நான் கூட வேடிக்கையை சொல்லு, எங்கள் வீட்டில எல்லாம் நாங்களே வீட்டில் இல்லைன்னா விருந்தாள் சாப்பிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னே தெரியாது. அது என்ன பழக்கமாயிருச்சு. ஐயா வீட்டுக்கு போனால் சாப்பிடலாம், சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அது இந்த நம்பிக்கை இங்கே உண்டா? யாரையும் ஃபோன் பண்ணாமல் போய் எதிர்பார்க்க முடியுமா? இல்லை போனாலும் அவ்வளோ சுலபமாக சந்திச்சிட முடியுமா? இதெல்லாம் நம்ம நாட்டில் தான் நமக்கு கிடைக்குது. அங்கே தான் நாங்கள் நம்ம அருமையாக வளர்க்குறோம் அப்படிங்கிறத அழகாக சுட்டி காட்டியிருக்காரு. அவருக்கு நம்முடைய நன்றியை சொல்லி நிறைவாக பட்டிமன்றம் அவரோட பேசி முடிச்சோடனே அதோட நான் தீர்ப்பு சொன்னோடனே கிளம்பிடலாம். திரு பாலாஜி கோவிந்தன் அவர்கள் இல்லை வந்த நாட்டில் தான் என்று பேச வந்திருக்காங்க. இப்படி ஏற்பாடோட என் வணக்கங்கள். ஒரு சைடு நீங்க பார்த்துருப்பீங்க, இப்போ நாங்கள் ஏன் இங்கே கலாச்சாரத்தை இங்கே வளர்க்குறோம்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு சைடு 3 பேர், ஒருத்தர் 10 நிமிஷம் கழிச்சு தான் டாபிக்கே வராது. அந்த டாபிக்ல கூட 3 விஷயம் பேசினாரு. படாஃபட் ஜெயலட்சுமி, நயன்தாரா, அப்புறம் பீஸா. சரியா? இது 3 தான் பேசினாரு. நீங்க நினைச்சிருப்பீங்க ஏன் அவர் ஃபோன் பண்ணா எனக்கு எடுக்கிறது இல்லைன்னு. அதுக்கு ஏன் சைடுல நான் காரணம் சொல்றேன். பாருங்க, போன்லயும் இதே பேசினா அப்புறம் அவர் எப்படி எடுத்தாரு? ஸோ இவர் இங்கேருந்து எனக்கு வாட்ஸ்அப், நான் சென்னையில் இப்போ தான் சென்னையிலேருந்து நான் வந்தேன், உங்களுக்கு தெரியும். சென்னைக்கு ஃபோன் பண்ணி இது எடுத்துடுவான், அது எடுத்துடுவான், இவன் வருவான், அவன் வருவான் அவங்க வீட்டுக்கு அப்படின்னாரு. அதனால தான் நான் ஃபோன் எடுக்கிறது இல்லை. இனிமே ராஜசேகர் உங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணால் தயவுசெய்து எடுக்காதீங்க. சரி, நீங்க பட்டிமன்றத்தை பேசுங்க. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று நில்லடா. அங்கே இருக்கிறார்கள், கலாச்சாரம் இழக்கிறார்கள். இங்கே வருகிறோம், கலாச்சாரத்தை வளர்க்கிறோம். உங்களால் நான், உங்களுக்காகவே நான் எங்கள் டீமை ஜெயிக்க வைப்பீர்களா? நான் ஊர் போய் சேர முடியாது போட்டுக்க, என்னத்தையாவது பேசி விட்டு. இப்போ கலாச்சாரம்னா என்ன? ஒரு 4 விஷயமா நம்ம கலாச்சாரத்தை பார்க்கலாம். 1, நம்மளோட மொழி. 2வது நம்ம சாப்பிட்ற உணவு.
மூணாவது நம்ம போட்டுக்கிற உடை, நாலாவது நம்ம திருவிழாக்கள். நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இந்த 4 விஷயம் நிறைய பேர் இங்கே பர்மிங்ஹாமில் நிறைய ரொம்ப வருஷமாக இருக்கீங்க. எப்படி நம்ம பார்க்குறோம் இதை? திருவிழாக்கள். இந்த 3 பேரும் தயவு செய்து 31ஆம் தேதி எங்கள் தமிழ் கோயிலுக்கு வாங்க. நாங்கள் காவடி எடுத்து என்ன பண்ணுவோம் நீங்கள் பாருங்கள், பால் காவடி எடுத்து. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சூரசம்ஹாரம் பண்ணோம். எல்லாரும் அங்கே பார்த்துட்டு இந்த மாதிரி நான் சூரசம்ஹாரம் பார்த்ததே இல்லை, நாங்கள் இங்கேருந்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சோம் இந்தியாவுக்கு, நாங்கள் எங்கள் ஊரில் கூட இந்த மாதிரி கலாச்சாரம் கிடையாது அப்படின்றாங்க. இல்லையா? அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ ராஜசேகர் வீட்டில் ராஜசேகர் சொல்கிறாரு, நான் யார் வீட்டுக்கு வேணா போவேன், கதவை தட்டுவேன், வீட்டுக்குள்ளே போவேன், நீங்கள் அங்கே போய் 10 ரூபாய் கேளுங்க, அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு உங்களுக்கு கூட உள்ளே அலோ பண்ணுவேன். நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். இந்த பொருள் எடுத்து சொன்னார்ல, அதனால தான் ஃபோன் எடுக்கிறது இல்லை. 2வது, நம்ம அண்ணாமலை சார் சொல்லிச்ச பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, என்ன தப்பு பர்மிஷன் வாங்குறதுல? ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணச்ச நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம், ஓ நான் இங்கே தான் வெடி வெடிக்க போகிறேன், நான் ஓகே. ஹோலி ஃபெஸ்டிவல் நம்ம கோவில் எப்படி கொண்டாடுறோம்? இப்போ அடுத்த வாரம் ரிப்பப்ளிக் டே ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அது கலாச்சாரம் இல்லையா நம்மளுக்கு? அப்புறம் நம்ம ஆரம்பித்தார், அதாவது முதலே மோசம்ன்றது மௌலி சொல்கிறேன். அவர் சொன்னார், நாங்கள் அங்கே போவோம், ஹார்ன் அடிப்போம், ஆச்சா பூச்சா. ஹார்ன் அடிக்கிறதோடு நிறுத்த மாட்டோம், அதுக்கப்புறம் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும், அதை நீங்கள் கேட்டீங்கன்னா இல்லை சொல்ல வேண்டாம். நீங்கள் இந்த 6 காது போறாது. அப்புறம் இவரு சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போக. சரி, ஊரை பத்தி பேசல, டாபிக் என்ன? கலாச்சாரத்தை அதிகம் காப்பது நம் நாட்டிலா அயல் நாட்டிலா? டாபிக்கே தெரியாம 2 பேர் டாபிக் 10 நிமிஷம் கழிச்சு வராது. அப்புறம் பாயிண்ட்ஸே இல்லை. நீங்க இதை சொல்லியே இது இந்த நேரத்தை ஓட்டுங்க. அவர் அப்படி சொன்னாரு, இவங்க இப்படி சொன்னாரு. ஆமா, ஆனா இல்ல பால் காவடி எடுத்தார்ல, ரொம்ப முக்கியமானது சூரசம்ஹாரம் பால் காவடியில எடுத்திருக்காரு. நீங்க எந்த ஊருக்கு வேணா போங்க, அங்கங்க ஒரு தமிழ் சங்கம் இருக்கு. ஏன் தமிழ் சங்கம் இருக்கு? நம்ம கலாச்சாரத்தை வளர்க்கறதுக்காக. இப்ப ஃபெட்னான் இருக்கு, பாதி பேர் நீங்க ஃபெட்னா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே இருக்கு. ஏன் நம்ம ஊர்லேருந்து அழிச்சுணும்? ஏன் சார் இப்போ அங்கேருந்து அழிச்சுணும்? சார் என்ன சொல்றாரு? இந்த கோலத்தை பார்த்து ஆஹா ஓஹோன்றாரு. ஏன்? நம்ம இங்கே கலாச்சாரத்தை வளர்த்துன்னு இருக்கோம். ஸோ நம்ம முதல்ல அவர் தான் நம்ம தமிழ் கற்றுக் கொடுத்தாரு, வெங்கட். இப்போ நீங்கள் அவர் சொல்லிக்கிட்ட எவ்வளோ பேர் இங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு, ரைட்? அப்புறம் நம்ம ஊரில் கலாச்சாரம்னா என்ன சார்? ஆக்டர்ஸ் கல்ட், அதான் கலாச்சாரம். இங்கே அப்படி கிடையாது. நம்ம தமிழை வளர்க்குறோம், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம், தமிழ் ஸ்கூல் சொல்லித்தரோம், பாட்டு இசை எல்லாமே நீங்கள் பண்ணுறோம். இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிஷிகனில் திருவள்ளுவர் டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கலாச்சாரம் இல்லையா? மெக்சிகன்ல. அப்புறம் இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடக்கச்ச சைன்அப் ஷீட் அனுப்புகிறோம். சைன்அப் ஷீட் வந்து நீ வாங்கிட்டு வா நான் வாங்கிட்டு வான்னு சொல்கிறது இல்லை, நம்ம ஆத்மார்த்தமாக இங்கே பண்ணுறோம். அங்கே வந்து வெரைட்டி வாங்கணும் வேலை. அப்புறம் இப்போ நீங்கள் சில பேர்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆகிருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முருகரை நம்ம பிரதிஷ்டை பண்ணோம் கோவிலில். அது நம்ம கலாச்சாரம் இல்லையா? எவ்வளோ பேர் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணீங்க? யாதும் ஊரே யாவரும் கேளி. இப்போ ஒரு கிளீவ்லாண்டு போறீங்க, அங்கே ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கிறது, அதை நம்ம கலாச்சாரம் அங்கே வளர்க்குறது இல்லையா? வெளியூர்லேருந்து இங்கே ஆக்ஷன் வந்து பண்ணுறோமே, ஐயப்பன் பூஜா இங்கே பண்ணுறோமே, அது கலாச்சாரம் இல்லையா? நவராத்திரி கொலு வைக்கிறோமே, வீடு வீடாக போகிறோமே சுண்டல் வாங்குறதுக்கு. ராஜசேகர் சுண்டல் வாங்குறதுக்கு தான் வராரு, ஆனால் மற்றவங்களாம் போகிறோமே வீடு வீடா, அது இல்லையா? இப்போ சபரிமலையில் போயிட்டு சில பேருக்கு முடியாது சொல்லிட்டு ஃப்ளாரிடாவில் ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கு, அங்கே நம்ம இருமுடி கட்டி போகிறோமே, அது நம்ம கலாச்சாரம் இல்லையா? ஸோ எதுவுமே பேசணுமே பேசக்கூடாது. நீங்கள் துணிக்கிறது பூஜம் அங்கேயே நின்று பேசுங்க. நெருங்கி வந்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லி நான் முடிக்கணும். முடிக்க போகிறேன். நல்ல மனுஷன்.
இப்போ ஸ்ரீனிவாசன் வந்து கவிதை போட்டிக்கு அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது. அதுலேருந்து நான் ஒரு லைன் எடுக்கிறேன். அது எப்படி ஆக்டா உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டு, தேசிய சிந்தனை வளர்த்துக்கொள், இந்தியன் நீ என வந்த நாட்டில் சிலிர்த்துக்கொள். மறக்காதீங்க, தேசிய சிந்தனையை வளர்த்துக்கொள், இந்தியன் நீ என வந்த நாட்டில் சிலிர்த்துக்கொள். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். நன்றி. ரொம்ப சரியா நேரத்துக்குள்ள முடிச்சிட்டார். அதுவே பெரிய பாராட்டுக்குரிய. பேச வந்த விஷயத்தையும் பேசி, சொல்ல வந்த செய்தியெல்லாம் சொல்லி, அதில் வளர்த்துக்கொள், சிலிர்த்துக்கொள் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த கவிதையிலேருந்து எடுத்து சொல்லி, இது எப்படி இது இந்த மாதிரி விழா கொண்டாடாட்டி அவர் வீட்டில் உட்காந்து எழுதிப்பாரு, இல்லை வீட்டில் கவிதையெல்லாம் எழுதுனா ஏய் படிக்கிறியா என்ன உன் வேலை இது இந்த வேலையா அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க. வீட்டில் தமிழ் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறோம். அதே போல் மிச்சிகன் போன்ற மாநிலங்களில் என் கலிஃபோர்னியாவில் தீபாவளிக்கு லீவு. அப்போ இந்த திருவிழாக்களை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அதான் முக்கியமான ஒன்று. அதை வருஷப்பட்டு சொன்னார். பால் காவடி எடுக்கிறவங்கிறது ஒரு உண்மையிலேயே பெருசான ஒன்று. அதே மாதிரி சூரசம்ஹாரம் அதை சொன்னார். திருச்செந்தூரில் தான் வழக்கமாக அது நடக்கணும். ஆனால் அது 6 படை வீட்லேயுமே நடக்கும். முருகனுடைய 6 படை வீடுகள்லையுமே அது நடக்கும். அதனால் வந்த நாட்டிலும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு அதை செய்கிறோமே. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அருமையாக பேசியிருக்காரு. அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். 6 பேருக்கு மீண்டும் ஒரு தடவை நீங்கள் நல்ல கைதர்களை கொடுத்துட்டு, இப்போ திருப்பி சொல்லணும். நான் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல பேச போனப்ப கீழே முன்னாடி எல்லாம் அங்கெல்லாம் கீழே தான் உட்காந்துருப்பாங்க தரையில். ஒரு பாட்டி உட்காந்து வெத்தலை வாக்கு இடிச்சு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் கேட்காம உட்காந்துருக்காங்க நினச்சேன். கால் நீட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு என்ன மண்ணில் அது பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. ஊர் தானே. நான் அது கவனிக்கலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்படி 6 பேர் பேசி முடிச்ச உடனே அது என்ன கேட்டுச்சு தெரியுமா? அவங்களுக்குலாம் நீ மணி அடிச்சு இல்லை, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு கேட்டுச்சு. எப்படி யோசனை பார்த்தீங்களா? கவனிச்சுட்டே இருந்திருக்கு. இவங்களுக்கெல்லாம் நான் மணி அடிச்சிருக்கேன்ல, உனக்கு யார் மணி அடிப்பா? அப்புறம் நான் சொன்னேன், நல்லா கேட்டப்பா பாட்டி, நான் மனசுக்குள்ளே மணி அடிச்சுக்கிட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல, இவர் வாட்டுக்கு விடிய கால வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாரு என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ பண்பாடு கலாச்சாரம் இதை வந்து நம்ம அதிகம் பின்பற்றுவது எங்கே? சொந்த நாட்டிலா வந்த நாட்டிலா? இதுதான் இப்போ தலைப்பு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சொந்த நாட்டில் இருந்தால் ஆரம்பித்தார் முதல்ல. சொந்த நாட்டில் நமக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா, நம்ம அளவுக்கு திருவிழாக்கள் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சுங்க சீனர்கள் வேணால் பொருத்தி வரலாமே தவிர, உலகத்திலேயே அதிகமான திருவிழாக்களை கொண்ட நாடு நம்முடைய நாடு தாங்க. நம்முடைய தமிழ்நாடு தான். அதில் மாற்றமே இல்லை. எல்லா நாளும் திருவிழா. எல்லா நாளும் எங்கள் வீட்டில் கார்த்திகைன்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி நம்ம நாட்கள் இதில் பார்த்தீங்கன்னா 12 மாதங்கள் எடுத்து பாருங்க. நிலா காலம் முழுவதும் விழா காலம் தான். சித்திரை பௌர்ணமி தொடங்கி, சித்ரா பௌர்ணமி தொடங்கி பங்குனி உத்திர வரைக்கும் 12 மாத நிலவு காலத்தை யோசிச்சு பாருங்களேன். வைகாசி விசாகம்போம், அதே மாதிரி ஆடி பூரம்போம், ஐப்பசி அன்னாபிஷேகம்போம், கார்த்திகை தீபம் சொல்லுவோம், மார்கழியில் திருவாதிரை சொல்லுவோம், தைப்பூசம் சொல்லுவோம். இவ்வளவு எதுக்கு திருஞான சம்பந்தருடைய ஒரு பாடல் இருக்கு. மயிலாப்பூரில் அந்த பூம்பாவைங்கிற பெண்ணு பாம்பு கடிச்சு இறந்து போக அவளுடைய சாம்பலை வச்சுருக்காங்க. அதை வந்து இவர் பாட்டு பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து அந்த உருவத்தை உருவாக்குறாரு. இது கூட இப்போ சிலர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, என்னங்க ஓவராக தான் அடிக்கிறீங்க, சாம்பல்ல இருந்துலாம் வருமா அப்படின்னு. ஃபீனிக்ஸ்னு ஒரு பறவை சாம்பல்ல இருந்து உயிர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிரேக்க இலக்கியங்களில் படித்தா அது அபாரங்கிறோம். அதே நம்மூர் மயிலாப்பூரில் திருஞான சம்பந்தர் செஞ்சால் அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். எதாக இருந்தாலும் வெளிநாட்டுக்காரர் செஞ்சால் ஒத்துக்கிறோம், நம்ம நாட்டுக்காரர் செஞ்சால் ஒத்துக்கிறது இல்லை. அதில் அந்த பூம்பாவையை பற்றி பாடுறப்ப
தைப்பூசம் காணாமல் போனாயே பூம்பாவாய் அப்படின்னு சொல்றார் திருஞான சம்பந்தர். திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாய். திருவோணம் வந்து ஒரு காலத்தில் தமிழருடைய திருவிழாவாக தாங்க இருக்கு. மதுரை காஞ்சி என்ற ஒரு நூல் இருக்கு தமிழ்ல, 10 பாட்டில் ஒரு நூல். மாங்குடி பரதனார் எழுதின பாட்டு அந்த மதுரை காஞ்சி. அது அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாள் திருவோணம் நாள். இதை திருஞான சம்பந்தர் குறிப்பிடுறார். எப்படி நீ திருவோணம் பார்க்காம போயிட்டியம்மா, நீ தைப்பூசம் பார்க்காம போயிட்டியம்மா. இந்த சில பேர் சொல்லுவாங்க சீரியல் முடியறதுக்குள்ள செத்து போயிட்டியா பாவம், பார்த்தாலும் ஜாதான் போடுறாங்க, அது வேற விஷயம். இப்போ இந்த திருவிழாக்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஒவ்வொரு நாளும் திருவிழாவுக்கு நோக்கம் என்னங்க? அவங்க இவங்க சொன்ன மாதிரி மகிழ்ச்சி. அன்னைக்கு சோகமாக உட்காந்துருந்தாரு. நான் ஒரு அழகு ஆற்றுல இருக்கிறது வாங்க போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. கூட்டமாக இருக்கும், நாளைக்கு போவோமா அப்படின்னா. நாளைக்கு அழகு உட்காந்துப்பாரா? ஏன் கூட்டமாக இருக்க போகிறாங்க திருவிழா, அவர் நாளைக்கு போவோம், சும்மா தான் இருப்போம். அந்த கூட்டத்தில் போய் பார்த்துட்டு வரணும், இடி பறக்கணும், அந்த திருவிழா பார்க்கணும், அந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி திங்கணும், ராட்டத்தில் ஏறி சுற்றணும், பலூன் வாங்கி வெடிக்கணும். இதுதான் திருவிழா. சில பேர் 10 கட்டளையில் போட்டு பொருள் காட்சி கொண்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அங்கே வந்து ராட்டத்தில் ஏறக்கூடாது, மிளகா பச்சி வாங்கி தர மாட்டேன், அப்பளம் கேட்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு போகிறாங்க அங்கே? அதில் ஒரு பையன் அவங்க அப்பாட்ட விசில் ஊதுற இது வாங்கணும்னு கேட்டுக்கான். 1,000 ரூபா விசில் கேட்டுக்கான். அவங்க அப்பா வாங்கி தர மாட்டேன்ட்டார். கீழே விழுந்து உருண்டு அழுகிறேன் கூடத்துக்குள்ள. அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு ஊதக்கூடாது அப்படின்னாரு. அவன் என்ன வாங்கி பேங்க்லேயே போட போகிறான் விசில? ஒரு பொருளை வாங்கினா பயன்படுத்தணும். எங்கள் வீட்டில் ரேடியோ வாங்கினப்ப 1960-62 ரேடியோ வாங்கினப்ப அதுக்கு இதெல்லாம் முறையெல்லாம் போட்டு சூடமெல்லாம் காட்டி அது பெரிய ஆளுங்க தான் தொடரணும். நான் தெரியாமல் தொட்டேன்னு வச்சுக்கேன், சின்ன பிள்ளைல குடும்பமே ஷிஃப்ட்டு போட்டு அடிப்பாங்க. நீ ஏன் தொட்ட அது 8 வருஷம் கழிச்சு அது ரிப்பேர் ஆனாலும் என்னை தான் அடிப்பாங்க. அன்னைக்கு சும்மா இருக்க மாட்டாமல் கையை வச்சுக்கிட்டு அதை போய் போட்டாயா. நான் சின்ன பிள்ளைகள் ரேடியோவே போட்டதில்லை. இன்னைக்கு எங்கள் வீட்டில் டிவி, டெக்கு, சிஸ்டம் எல்லாமே இருக்குது. என் பேர் பேத்தி என்னை தொட விட மாட்டேங்கிறாங்க. அதில் கை வைக்காதீங்க, வைரஸ் வந்துருங்கிறான். என்னை போய் வைரஸ்ங்கிறான். என்ன செய்யறது? திருவிழாவுக்கு போனால் சந்தோஷமாக போகணும். அதுவும் நீங்கள் எந்த திருவிழாவை எடுத்தாலும் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கத்தாங்க செய்யும். நம்ம உணவையும் சேர்த்தே சொல்லலாம். இவங்க அதையும் குறிப்பிட்டாங்க. திருவாதிரை களி எப்படிப்பாங்க? அந்த களிங்கிறது திருவாதிரை களிமா. விநாயகர் சதுர்த்தி அப்போ கொழுக்கட்டை. மதுரையில் முக்குருணி பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்கார். குருணின்னா 4 படி அளவு, முக்குருணின்னா 3x4 12 படியில் ஒரு புலக்கட்டை போட்டு அவர் அவ்வளோ பெரிய விநாயகருங்க. ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு வருவாங்க அப்படியே அந்த புலக்கட்டையை. அந்த பிள்ளையாரே எங்கள் தியாகராஜர் கல்லூரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தில் திருமல நாயக்கர் மகால் கட்டுறதுக்கு மண் எடுக்கிறப்ப அதுக்குள்ளேருந்து வந்தது அப்படிம்பாங்க, கிடைச்சதும்பாங்க. எப்படி சுசீந்திர கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து அந்த கடகால் போடுற போது உள்ளேருந்து கிடைச்சதும்பாங்க. இது ஒரு அபூர்வமான விஷயங்கள் இதெல்லாம். இப்போ உணவோடு சேர்த்து பொங்கலா, தைப்பொங்கல் அன்னைக்கு என்ன பொங்கல் வச்சுருக்கீங்க, என்ன விசேஷம் ஒரு கேள்வி கேட்போம். நாங்கள் சும்மா தான் நாங்கள் சாப்பிட்றோம்னு சொல்ல மாட்டோம். என்ன புது ட்ரெஸ்ஸு, என்ன விசேஷமாக வீட்டில் என்ன கூட்டுமா இருந்தது விசேஷமா? அப்போ பாருங்க, எல்லாரும் கூடுவதற்கு கொண்டாடுவதற்கு தான் நம்ம திருவிழாக்களை வச்சுருக்கோம். 2000 ஆண்டு பழைய திருவிழாக்கள் இன்னைக்கும் கொண்டாடுறோம். அதான் சிறப்பு. இந்த ஜல்லிக்கட்டு சொன்னாங்கல்ல, நத்தம் பக்கத்தில், மதுரைக்கு பக்கத்தில் நத்தம்னு ஒரு ஊர் இருக்கு, சிறுகுடின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த சிறுகுடிங்கிற ஊரில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக மாற வளர்ச்சி பிடிக்கிற மாதிரியான சிற்பம் ஒன்று இருக்குங்க. தொல்லியல் துறை அதிகாரி வேதாசலம் அவர்கள், நானும் அவரும் போய் நேரில் பார்த்தோம். அவர் சொல்கிறாரு, இது 1500 வருஷம் பழசுங்கிறார். இப்போ கேள்வி கேட்குறாங்களே, என்ன ஜல்லிக்கட்டு உங்கதா, அது ஏன் நிப்பாட்டக்கூடாது, ஆகா ஓகோங்கிறாங்கல்ல. மாடை வந்து நம்ம வந்து துன்புறுத்துறது இல்லைங்க. இப்போ நீங்கள் இங்கே ஸ்பெயினில் அந்த மாடு பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கையில் அவன் ஈட்டி வச்சுருப்பான்.
மாடு அவனை பாஞ்சு குத்த வர்றப்ப ஈட்டி கொண்டு குத்தி விட்டுருவான். நம்மதில் அப்படி இல்லைங்க. மாட்டுக்கு கொம்பு விட்டு மனுஷன் வெறுங்கையோடு இருப்பாங்க. இவன் நிராயுதபாணியா நின்று மாட்டை பிடிச்சான்னா தான் அவன் வீரன். அவனை தான் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணுவான். அந்த மாட்டை கண்டு பயந்து ஓடினான்னா அவனை ஒருபோதும் திருமணம் பண்ண மாட்டாளாம். கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயர் மகள். மறுமையின் புல்லாளே என்ன அர்த்தம் தெரியுமா? இவன் அடுத்த ஜென்மத்தில் கூட அவனை கல்யாணம் பண்ண மாட்டாளாம். ஏன்னா அவன் வந்து கோழையா. அப்ப அந்த வீரம் இருக்கு, காதல் இருக்கு, திருமணம் இருக்கு. அதே போல ஒரு செய்தி உணர்த்தப்படுது. சூரசம்ஹாரம்னா என்ன இருக்கீங்க? அசுரன் வீழ்த்துறது மட்டும் இல்லைங்க, தீமையை வீழ்த்துதல். அதனால அந்த அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சா இனி எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு வார்த்தை சொல்றோம். அப்ப ஒரு திருவிழாவுக்கு பின்னாடி ஒரு பண்பாடு இருக்கு. விருந்தோம்பல் சொன்னாங்க பாருங்க. நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு நேர்முகவர்ணம் பண்ணுறாங்க. எதாவது ஒரு மாடியிலேருந்து பணி முடிச்சு இறங்கி வர்றோம். 1,00,000 பேர் அப்படியே கலையிறாங்க. 1,00,000 பேர் அந்த கோயிலேருந்து 4 பக்கம் வெளியில் வர்றாங்க. அப்போ எல்லார் வீட்டு வாசல்லையும் பெஞ்சு போட்டு சக்கரை பொங்கல், சுண்டல், பானக்கம், அப்புறம் நீர்மோர், வாங்க சாப்பிடுங்க, மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்துருக்கீங்க, நம்ம வீட்டு கல்யாணம் சாப்பிடுங்க. எந்த நாட்டிலையாவது உண்டா சொல்லுங்க பார்ப்போம்? எந்த நாட்டிலையாவது இந்த மாதிரி உண்டா? அந்த யாதுமூரை அவர்களில் வெளிநாட்டுக்காக மட்டும் இல்லைங்க, உள்நாட்டிலே இந்த மாளிகை வச்சிருக்காங்க. யார் வந்தாலும் சாப்பிடுப்பா. அது கிராமத்தில் சில கிழவிய வந்தோடனே என்னப்பே சாப்பிட்டியா முதல் கேள்வியே, இந்நேரமா சாப்பிடுவாங்க 11:30க்கு. 11:30 இல்லை கணக்கு. இப்போ நான் வர்றபோது விமானத்தில் எனக்கு இறங்கினோடனே சாப்பாடு கையில் வச்சுருக்காரு. என்னது அது? என்ன கார பணியாரமா? மசாலா பணியாரமும் 2 இட்லி. ஏன்னா நான் 5:30 மணிக்கு விமானத்துக்கு 4:30 மணிக்கு கிளம்பி வந்து நான் ரெடியாக இருக்கணும். 6:30 மணி 7:30 மணிக்கு ஏறிட்டேன். சாப்பாடு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எனக்கு பசிக்கும். அது மாதிரி பஸ்ஸு கிடச்சி நடந்து வந்து ஊருக்குள்ளே வர்ற ஒருத்தன் அவன் பசியோடு வருவாங்கிறதுக்காக அவனுக்கு வந்த உடனே முதல் கேள்வியாப்பா சாப்பிட்டியாப்பா, தண்ணி கொடுத்து கொடுப்பாங்க. கொங்கு நாட்டு பக்கமெல்லாம் வழக்கம் தெரியுமா? வந்த உடனே என்ன தண்ணி கொடுத்து டம்ளரில் கொடுப்பாங்க, குடிக்க, செம்பில் குடிக்க, குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு பேசுவோம். இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம். கொரோனா வந்த பிறகுதான் நம்ம எல்லாம் செய்யணும். அதெல்லாம் இல்லைங்க. வீட்டு வாசலில் தொட்டியில் தண்ணி இருக்கும். ஒரு பட்டியல் போட்டுப்பாங்க. அதில் கை கால் கழுவிட்டு தான் உள்ளே வரணும். சின்ன உட்காந்து பேசுவோம். அது மட்டும் இல்லை, இப்படி கை ரெண்டு கையும் சேர்த்து வச்சு வணங்குவோம். நீ அங்கே நில்லு, நான் இங்கே நிற்கிறேன். இந்த கை கொடுக்கறது, ஹக் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது. நீ பாடுக்கிறேன், நான் பாடுக்கிறேன். அதெல்லாம் உணவு, உடை, மகிழ்ச்சி, நமக்கான திருவிழாக்கள், சமயம் சார்ந்தது, உறவு சார்ந்தது, எல்லாத்துலேயும் சொந்த நாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் வேறு இல்லை. நாளை எண்ணிக்கிட்டே இருக்கும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப இன்னும் 1 மாதம் தான் இருக்குது தீபாவளிக்கு. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. அது கடைசியில் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அன்றைக்கி லீவுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பிறந்துக்கிட்டே இருப்போம். கரெக்டாக தீபாவளி ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் கொண்டாட்டுருவாங்க. இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இப்போ எப்படி வந்தாலும் 4 நாள் லீவ் எடுத்துக்கிறாங்க. அதுவும் எந்த திருவிழாவாக இருந்தாலும் சென்னையிலேருந்து ஒரு 10 லட்சம் பேர் தெற்கு நோக்கி கிளம்புறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் இதில் அந்த டிராஃபிக்கில் மாட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த தீபாவளிக்கு தான் போய் சேர்ப்பாங்க. தீபாவளி கிளம்பி தைப்பொங்கலுக்கு வருவாங்க. அவ்வளோ கூட்டம் வருது. அப்போ நம்மகிட்ட இடம் இருக்குது, நம்மகிட்ட மண் இருக்குது, நம்மகிட்ட குலதெய்வம் இருக்குது, நம்மகிட்ட பாரம்பரியம் இருக்குது, நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வெளிநாட்டில் செய்ய முடியுமா? நமக்கு இங்கே வந்து சொன்னால்தான் தெரியுது. நம்ம நாட்டில் இருக்க மாதிரி வருமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வராது அப்படின்னு சொந்த நாட்டினுடைய அந்த அருமை, பெருமை, விழாக்களுடைய இனிமை,
எல்லாவற்றையும் இந்த 3 பேர் சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்ட சொல்லுவோம். அருமையாக பேசியிருக்காங்க. அதனால நான் தீர்ப்பு அங்கிட்டு சொல்லிட்டே நீங்கள் நினைக்க வேணாம், இன்னும் இருக்கு. பார்த்தா ஐயா முடிக்கலையா இருங்க. இங்கே வந்த உடனே வந்த நாட்டுக்காரங்க 3 பேர், அவங்க வந்த நாட்டுக்காரங்க அவளும் சொல்ல முடியாது. இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்த நாட்டுக்காரங்க தான். இதில் என்ன கேள்வி அப்படின்னா, அங்கே இருக்கிற மாதிரி வருமா, இது கேள்வி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வராதுங்க, தெரியும், வர வைக்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறோம். இங்கே இருக்க பிள்ளைகளுக்கும் தீபாவளினா என்ன, பொங்கல்னா என்ன, அதே போல் இந்த திருவிழான்னா என்ன, சுக்கப்பாங்க கொளுத்துறதுனா என்ன, இது எல்லாத்தையும் நாங்கள் இங்கே காட்டுறோம். ஐயப்பன் கோயில் அங்கே இருக்கா, இங்கே கொண்டு வர்றோம். முருகன் கோயில் அங்கே இருக்கா, இங்கே கொண்டு வர்றோம். வாழ வந்த இடத்தில் கூட மறக்கவில்லை முருகா, இங்கே கருணாசனுடைய வரியில் பார்க்கலாம். நகரத்தார் பெருமக்கள் வெளிநாட்டுக்கு போகிற போது தங்களுடைய தெய்வங்களை கொண்டு போய் அங்கே பதிவு பண்ணியிருப்பாங்க. நாங்கள் இப்போ நான் கம்போடியா போயிட்டு வந்தேன் 10 நாளைக்கு முதல்ல. நான் என்னுடைய துணைவியாரும் போயிட்டு வந்தோம். காரைக்கால் அம்மையாருக்கு அங்கே சிற்பம் இருக்குங்க. காரைக்கால் அம்மையார் யாருன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. 63 நாயன்மார்களில் உட்கார்ந்துருக்க பெருமை உடைய ஒரே ஒரு அடியார் யாருன்னு கேட்டால் காரைக்கால் அம்மையார் தான். இப்போ நம்ம பிள்ளை கேட்குன்னு வச்சுக்க, நம்மகிட்ட அப்படியே கூட்டிகிட்டு போகிற கோயிலுக்கு, ஏமா இந்த அம்மா மாத்திரம் உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டால், பேசாமல் வாயை பொத்திக்கிட்டு வா, கேள்வியா கேட்டு கேட்டு இந்த தொல்லைக்காகத்தான் இங்கே வந்தால் இங்கேயும் வந்து அப்படி சொல்லக்கூடாது. காரைக்கால் அம்மையார் புனிதவதியார் சொந்த பேர், காரைக்காலில் பிறந்தவங்க, கதை சொல்லட்டுங்க. நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். வெறும் சீரியலாக பார்த்து அப்படி மறந்துடக்கூடாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வில்லன்கள் காலமெல்லாம் போய் வில்லிகள் காலமாகி போச்சு. குடும்பத்தை கெடுப்பே. அதுவும் அது இந்த ட்ரெய்லர் போடுறத பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் விளக்கேற்றுருங்க, அவன் பூவையும் பொட்டையும் அழிக்காம விட மாட்டேன், அழிக்காம விட மாட்டேன். ஏன்னா இதுக்கடா டிவி வாங்கின 10 லட்ச ரூபா போட்டு இதை உட்காந்து குடும்பத்தோடு பார்த்து கண் கலக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒரு சேனலில் இதில் வந்துக்கிட்டு இருக்கேன், சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சீரியல். அதில் என்ன லாபம் தெரியுமா, போன வாரம் நானும் மனைவியும் மீனாட்சி கோயில் போயிட்டு வெளியே வர்றா, ஒரு அம்மா வேகமாக ஓடி வந்து என்கிட்ட அந்த அம்மாவை கூட்டு இல்லையா அப்படின்னு கேட்குது. என்னம்மா சீரியலில் வர்ற அம்மாவை நான் கூட்டிகிட்டு தெரிய முடியுமா? நல்லவேளை எங்கள் வீட்டுக்காரங்க முன்னாடி போயிட்டாங்க, இல்லைன்னா ஏன் தெரிய என்ன ஆகுறது, கோயிலே குழப்ப விளைவிக்குன்னு பூசாரியை தாக்கிட்டேன் அப்படின்னு ஆகி போயிருக்கோம். இப்போ இங்கே அதுக்கான வேலைகள் நம்ம பார்க்குறோம். இங்கே இந்த நாளில் இப்போ கொண்டாடுறோம். இப்போ நான் பார்த்த வரைக்கும் அங்கே தமிழில் பாடணுமா, இங்கே பாடுறாங்க. நேற்று டாலஸில் அந்த மாநாடு ஃபெக்னா மாநாடு மாதிரி நடத்துகிறாங்க. நான் டாலஸில் நேற்று பேசிடுறேன். 150 பேர் வீணை வாசிக்கிறாங்க. 150 பேர் வீணை. எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி அம்மன் கோயிலில் நவராத்திரி எப்போ 108 வீணை வாசிப்பாங்க, அவ்வளோதான். 150 வீணை, 250 பேர் பரதநாட்டியம் ஆடுறாங்க. அந்த பக்கம் ஒரு 75 பேர், 125 பேர், இந்த பக்கம் ஒரு 125 பேர், 250 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, 5 வயசு குழந்தைய ஆடுது, அதுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் 35 வயசு அவங்களும் சேர்ந்து ஆடுறாங்க. அதுதான் சிறப்பு. அந்த ஆட்டம்ங்கிறது மனுஷ மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சிவபெருமான் ஆடினார்னா இந்த உலகத்தில் எல்லா பொருளும் ஆடுமா. மதுரை கிளம்பகம், சுக்கநாதர் கிளம்பகம் சொல்லிட்டு நம்முடைய ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த குமரகுருபர் எழுதியிருப்பாருங்க. சிவபெருமான் ஆடுனா என்னென்ன ஆடு தெரியுமா? கழுத்தில் இருக்கும் அந்த பாம்பு ஆடுமா, புலித்தோல் ஆடுமா, தலையில் இருக்க கிரீடம் ஆடுமா, நிலவு ஆடுமா. விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அந்த அம்மாவும் சேர்ந்து ஆட வேண்டியிருக்குமா. யாரு? அந்த மீனாட்சியும். வண்டு மாட சுடர் மகடமாட பிறை துண்ணமாட புலி தோளுமாட பை ரெண்டமாட குலை நெகலமாட கருங்கொண்டலோடும் குளர் கோதையோடும் கரை கண்டனாடும் திறம் காண்மீனோ காண்மீனோன்னு அந்த பாட்டு வருங்க. இதை கேட்குறப்பே அந்த ஆட்டம் கண்ணுக்கு தெரியும். அப்படியே மாணிக்கவாசகர் பாடுவார், காதார் குளையாட பைம்பூன் கடலாட. மாணிக்கவாசகர் பிறகுதான் குமரகுருபர்.
பின்னாடி கேட்டா கட்டோடு குழலாட ஆட ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? பெரிய இடத்து பெண்ணு ஒரு படம். நானே படம் சொல்லிவிட்டேன், பரவாயில்ல, கேட்டுக்கலான்னு பார்த்தேன். அது என்ன படம் சொல்லுங்க அப்படின்னு. யார் நடிச்ச படம்? எம்ஜிஆர். யார் சொன்னா? அந்த ஒரு இது வேணா வாங்கிக்கோங்க. ஐயா தான் சொல்லிட்டார். வேண்டாம். வாங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. எம்ஜிஆர். கட்டோடி குழலாட ஆட, கண்ணின்று மீனாட ஆட. அந்த பாட்டு வந்தபோது ஒரு பிரச்சனை வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? பச்சரிசி பல்லாட அப்படின்னு எழுதிட்டார் அந்த பாட்டுல. அப்ப சொன்னாங்க, ஏய் பல்லு ஆடுச்சுன்னா கிளவின்னு அர்த்தம், குமரிக்கு போய் எழுதலாமா, சரி பாட்டு ஹிட் ஆகிடுச்சு விட்டுருக்கு அப்படின்ட்டாங்க. அது அப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதில்லை. தங்கத்தில் குறை இருக்குமா? என்ன தெரியுங்களா? முழுத்த சுத்தமான தங்கத்தில் இப்போ இது செய்ய முடியாது, நகை செய்ய முடியாது, கொஞ்சம் செம்பு கலக்கணும். அதனால சுத்த தங்கம்ங்கிறது ஓரளவுக்கு தான், அது பார்த்துக்கிட்டு இருக்கலாமே தவிர அதை பயன்படுத்த முடியாது. இப்போ இந்த மாதிரி நாம் என்ன செய்கிறோம், அங்கே அதே நாட்டிய இதை வந்து இங்கே கொண்டாடுறோம். இன்னும் சொல்ல போனால் இத்தனை நாட்டிய பள்ளிகள் அங்கே இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க. அங்கே நாட்டியம் அங்கேருந்து இங்கே வந்தது தான். ஆனால் அங்கே வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கோ பிள்ளை கேட்டோம்னா, இப்போ என் பிள்ளைக்கு இப்போ பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கலையா, இங்கே பாருங்க, அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவன் அங்கே போகணும், இங்கே போகணும், அப்புறம் அமெரிக்காவுக்கு சம்பாதிக்க போகணும், அவனை போயிட்டுருங்க. இப்படியே தான் யோசிக்கிறோமே தவிர, அதுவும் +2 படிக்கிற வீடுகள் எல்லாம் மிலிட்ரி கேம்ப் நடத்துகிறாங்க. என் பேரை உள்பட +2 தான் படிக்கிறாப்புல. என்னப்பா திருவிழாவுக்கு வர +2 படிக்கிறாங்க, எங்கேயும் வரமாட்டான், அவனும் வரமாட்டான், யாரும் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டான், கொஞ்ச நாள் கழிச்சு எங்க மூஞ்சிலையும் முழிக்க மாட்டான், ஏற்பாடு கிளம்பியிருக்கான். அதாவது திருவிழா அன்னைக்காவது சந்தோஷமா இருக்கணுங்க. திருவிழாவை கொண்டாட விடாம பண்ணி விட்டுருவாங்க சில பேர், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நான் இந்த நம்மளாம் சுற்றுலா போகிறோம்ல, ஒரு கொடைக்கானலில் பார்த்தேன், ஒரு பள்ளிக்கூட பஸ் வந்து இருந்துச்சு, எல்லா பிள்ளைகளும் இறங்கி குதிச்சு அப்படி இறங்குது. அதில் ஒரு வாத்தியார் பெரம்போடு இறங்குறாங்க, ஓடாத போகாத திரும்பி பார்க்காத நிற்காத, அதுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு அதை படிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் ரொம்ப சோகமாக இருக்கான், ஸ்கூல் பாய். நான் அவன்கிட்ட கேட்டேன், உனக்கு இந்த டூர் பிடிக்கலையான்னு. அதெல்லாம் போன உடனே இதை பற்றி ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க, நீ சென்று வந்த இன்ப சுற்றுலா பற்றி ஒரு கட்டுரை. இது என்ன இன்ப சுற்றுலாவா? இப்படி இருந்தால் அப்படி இருக்கும். அப்போ இப்போ நம்ம சொல்கிறோம், இங்கே வாய்ப்புகள் கம்மி, வசதிகள் கம்மி, அனுமதி வாங்கணும். ஆமாங்க, அதெல்லாம் செஞ்சால் தாங்க திருவிழா, வேறு வழி இல்லையே. இப்போ அங்கேயுமே நீங்கள் யோசிச்சு பாருங்க, அங்கே கொண்டாடுற அந்த திருவிழாக்களில் கூட பல திருவிழாக்களுக்கு வந்து சில விஷயங்களுக்கு அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது, அது இருக்கத்தான் செய்யுது. அப்போ இங்கே மொழி, இங்கே கலைகள், இங்கே நாம் பக்தி எல்லாத்தையும் வளர்க்குறோம். சொந்த நாடு போல வருமா? வராதுன்னு தெரியும், நிச்சயமா சொந்த நாடு மாதிரி வராது. அது எப்படி அந்த ஒரு இது பேர் என்ன, தாமிரபரணி தண்ணி இங்கே எப்படி வரும், வைகை தண்ணி அப்படி இல்லை. மதுரையில் எழுகடல் தெருன்னு ஒன்று இருக்கு, மதுரைக்காரர்களுக்கு தெரிஞ்சுன்னு தான் சொல்கிறேன். எழுகடல் தெரு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவிளையாடல் புராணத்தில் வருது. மீனாட்சியினுடைய பேரு தடாதகை பிராட்டி, சொக்கநாதர் தடாதகை பிராட்டி. அந்த தடாதகை பிராட்டியினுடைய தாயார் பாண்டிமாதேவி, தந்தை மலையத்தூத பாண்டியர். அந்த தாய் பேர் காஞ்சனமாலா. அந்த அம்மா திருமணம் முடிஞ்ச உடனே வருத்தத்தோடு இருந்துச்சா. என்னன்னு கேட்டப்ப, நான் மகள் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சா 7 கடலில் வந்து குளிக்கிறதா வேண்டியிருந்தேன். முக்கடல் சங்கமம் சொல்கிறோம்ல, அது மாதிரி 7 கடல் சங்கமத்தில் குளிக்கணும்னு நினச்சிருந்தேன், போக முடியாமல் இருக்கேன் அப்படின்னு. உடனே மீனாட்சி போய் சிவபெருமான்கிட்ட சொன்ன உடனே, அவ்வளோதானே
இங்கேயே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 7 கடலையும் ஒரே இடத்துல வர வச்சாலும் சிவபெருமான். அதுதான் மதுரையில் எலிகடல் தெருன்னு இன்னைக்கு இருக்குது. இப்போ அந்த 7 கடலை அது இருக்கிற இடத்துல இருந்துட்டா பெருசு இல்லை, அதை மதுரைக்கு கொண்டு வந்தார் பாருங்க. அதுபோல எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய திருவிழாவை அந்தந்த நாட்டில் கொண்டு வந்து பதியம் போடுற மாதிரி போட்டால் தானே இங்கே அது வந்து விருஷமாக வளரும். ஒரு காலத்தில் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு விதை போட்டோம், அது சொல்லுவார்ல தேவரமான்ல, விதை நான் போட்டது, நீ சாப்பிடு, கனியை சாப்பிடு, எல்லாரும் சாப்பிடு. அப்போ நம்ம அந்த விதையை போட்டுட்டோம்னு சொன்னால், அந்த மொழியை பேசிட்டோம்னு சொன்னால், இந்த பாட்டை போடு, இந்த மாதிரி சாப்பாடு போடு, இலை போட்டு பருமாறுறப்ப முதல்ல இப்படி உப்பு வை, இந்த இடத்துல வித்யா வை, இங்கே சர்க்கரை வை, மோர் ஊத்து, இதெல்லாம் சொல்லி ஒரு முறையை கொண்டு வந்து வச்சிட்டோம்னா அந்த முறை நமக்கு ஞாபகத்தில் இருக்குங்க. ஞாபகப்படுத்துவதற்காகத்தாங்க விழாக்கள் எல்லாமே நினைவு வச்சுக்கோங்க. நம்முடைய பாரம்பரியங்கிற விஷயத்தை இன்னொன்றும் கேட்டாங்க. குலதெய்வமே நீங்கள் நினச்சிக்கோங்க. குலதெய்வம் பிடிமண் எடுத்துகிட்டு வரலாங்க, தெரியும் உங்களுக்கு. இப்போ எல்லாரும் குலதெய்வமும் அவங்க ஊரில் இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு அந்த ஊரில் ஒரு பிளேக்குங்கிற நோய் வந்துச்சு, அந்த ஊரில் தண்ணி பஞ்சம் வந்துச்சுன்னு வைங்களேன், ஊரை விட்டே கிளம்புறாங்க எல்லாரும். போகிறப்ப மறக்காமல் குலதெய்வ பெட்டியையும் கொஞ்சம் பிடிமண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஊரில் போய் அந்த சாமியை நிலைநிறுத்திடுவாங்க. அது அங்கே போய் அந்த சாமி என்ன ஆகும், அந்த ஊர் சாமி ஆயிடும். அப்போ பாருங்க, இதே வேலையை தான் நம்ம ஊரில் செஞ்சுருக்கோம். படையெடுப்பின் போது ஓடி இருக்கோம், பிள்ளை குட்டிகளை கூட்டிகிட்டு மழை வெள்ளம் வந்தப்போ ஓடி இருக்கோம். அதுபோல் என்ன செய்கிறோம், இப்போ நம்ம பிழைக்க வர்றோம், நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப இங்கே வர்றோம், விருப்பப்பட்டு வர்றோம். வந்த இடத்துல வெறும் வேலை பார்த்துட்டு வெறும் சம்பாரிச்சுட்டு சாதாரணமாக போகாமல் நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை ஒரு சின்ன செடி, எங்கள் 100 ஏக்கர் நிலம் வச்சுருந்தானுங்க டேபிள் ரோஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கா வீட்டுக்குள்ளே. யோசிச்சு பாருங்க என்ன அர்த்தம். அந்த பாரம்பரியம் மிச்சம் இருக்குது. அது ஒரு நாளைக்கு பூத்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது இப்போல்லாம் செல்ஃபி எடுத்துடுறாங்க. இதெல்லாம் சோறாக்குனா வட்டியில் போடுவாங்க, இப்போ நெட்டில் போடுறாங்க. தட்டில் போடுறது அந்த காலம், நெட்டில் போடுறது இந்த காலம். அதில் ஒரு அம்மா ரசம் வச்சுட்டு அதை செல்ஃபி எடுத்துருக்கீங்க. செல்ஃபி எடுத்து நான் வைத்த ரசம் நவரசம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸில் வச்சிருச்சு. அடுத்த நிமிஷம் 500 பேர் லைக்ஸ் போட்டாங்க. அருமை, அற்புதம், வாவ் அப்படி இப்படின்ட்டாங்க. அந்தம்மா அதே ரசத்தை மத்தியானம் புருஷனுக்கு ஊற்றிருக்கு. அதே மண்ணு மாதிரி உட்காந்து குடிச்சிருக்கான். அந்தம்மா கோவம் வந்துச்சு. பாரு 500 பேர் லைக் போட்டுருக்காங்க. பாராட்ட தெரியுதா? அவங்க சொன்ன லூசு, அவங்க எல்லாம் ரசத்தை பார்த்தவங்க, நான் திங்க போறவன், எனக்கு என் நிலைமை தெரியும். அவனுக்கு என்ன போட்டு போயிருவியா? அப்ப எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து நம்ம இங்கே பதியம் போட்டோம்னா பின்னாடி அது எப்படி வேணாலும் வரட்டுங்க. நம்ம நாட்டுக்கு ஈடாகாது உண்மைதான். அதே பேசிக்கிட்டு இருந்தா முடியுமா? இங்கே கேட்டாங்கல்ல, நம்ம நாடு மாதிரி வருமானம், நம்ம நாடு மாதிரி வராதுதாங்க. நம்ம நாட்டுடைய புகழ் இங்கேயும் பரவணும். இமயத்து வரைக்கும் போய் கொடி நட்டதை தான் இன்றைக்கும் பேசுகிறோம். இன்றைக்கு அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுற அளவுக்கு இந்திய வம்சாவளி வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அதுதானே நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அப்போ இந்த பெருமையோடு நாம் சொல்லலாம், நிச்சயமாக பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வளர்ப்பது நம்முடைய சொந்த நாட்டில் தான். இருந்தாலும் அதே திருப்தியில் நாம் இருந்து விட்டோம் என்றால் நாம் வளர்ந்தோம் என்பதற்கோ வாழ்ந்தோம் என்பதற்கோ அடையாளம் இல்லாமல் போய்விடும். எனவே வந்த நாட்டில் இந்த கலாச்சாரத்தை, இந்த பண்பாட்டை நாம் பதியம் போட்டு வளர்த்தால்தான் அது நாம் நம்முடைய கலாச்சாரத்துக்கு செய்கின்ற தொண்டு, பெருமை என்று சொல்லி நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பெரிதும் வளர்ப்பது. நீங்கள் சொன்ன மாதிரி வளர்ப்பது தமிழ்நாட்டில், சொந்த நாட்டில், பெரிதும் வளர்ப்பது வந்த நாட்டில் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு வாழ்வு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.